போர் வீரன் சமரன் சீரீஸை கேட்க விரும்பும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். அத்தியாயம் 1836. ஊதா சக்தி மிக பெரியதாக இருந்தாலும் அதை தன்னுள் கொண்டு வர முடிந்தால் அது ஒரு பெரிய நன்மை தரும் என்பதை ஜெயசமரன் அறிந்திருந்தார். அதனால் ஒரு நொடியும் தாமதிக்காமல் பண்டைய அழிவு குறியீட்டை பயன்படுத்தி அந்த காற்று சக்தியை உறிஞ்ச தொடங்கினார். ஆரம்பத்தில் அந்த ஊதா சக்தி எளிதில் அடங்கவில்லை. ஆனால் ஜெயசமரன் அவசரப்படவில்லை. இந்த சக்தி பலமாக இருந்தாலும் அழிவு சக்திக்கு எதிராக நீண்ட நேரம் நீடிக்காது என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். பிறகு சில நொடிகள் கழித்து அந்த சக்தி நடுக்கத்துடன் அதிர தொடங்கியது. அதனால் அதன் விளிம்புகளில் இருந்த ஊதா துகள்கள் மெதுவாக சிதறி வெளிப்பட்டன. அதை கவனித்த ஜெயசமரன் உடனே தனது அழிவு சக்தியை அதிகரித்து அந்த சிதறிய துகள்களை தன்னிடம் இழுத்தான். அந்த காற்று சக்தி அவனுள் நுழைந்ததும் அவன் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் நரம்புகள் போல ஊதா நிற கோடுகள் உருவாக ஆரம்பித்தன. அதை பார்த்து ஜெயசமரன் தன் மூச்சை நிறுத்தி கண்களை விரித்தான். அந்த கோடுகள் மெதுவாக வீங்கின. ஆனால் அந்த வீக்கத்துடன் சேர்ந்து அவனது சக்தியும் கணிசமாக உயர்ந்தது. இதற்கிடையில் மேலும் உள்ளே பாய்ந்துவிட காத்திருந்த மீதமுள்ள ஊதா சக்திகளை அவன் உறிஞ்சவில்லை. ஏனென்றால் இவ்வளவு சிறிய துண்டுகளே அவனது உடலை இவ்வளவு மாற்றி இருந்தால் இன்னும் அதிகம் எடுத்தால் அவன் உடல் தாங்காது என்று அவன் புரிந்திருந்தான். அதனால் அவன் பற்களை கடித்து அந்த மீதமுள்ள சக்தியை எப்படியாவது உடலில் இருந்து பிரிக்க தீர்மானித்து, இப்ப மீதி இருக்கிற சக்தியை நான் எங்க அனுப்புறது? சரி, பண்டைய நாகசக்திக்குள்ள அனுப்பிட வேண்டியதுதான் என்று நினைத்தான். பிறகு உடனே அந்த ஊதா சக்தியை பயன்படுத்தி நாகமுத்திரைகளை உருவாக்க தொடங்கினான். அடுத்த கணத்தில் அவன் உடலில் இருந்து பிரகாசமான பச்சை ஒளி எழுந்தது. அந்த ஒளியின் உதவியால் ஊதா காற்று சக்தி மெதுவாக முத்திரைகளாக மாறியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளுக்குள் அவனுள் பல முத்திரைகள் உருவாகின. முடிவில் மொத்தம் 23 நாக முத்திரைகள் உருவாகி இருந்தன. இவ்வளவு சிறிய அளவு ஆற்றலால் அவன் பண்டைய நாகசக்தி முன்பு இருந்ததை விட இரட்டிப்பாக வலிமை பெற்றிருந்தது. இதை கண்ட ஜெயசமரன் ஆச்சரியப்பட்டான். ஏனெனில் இத்தனை சிறிய துண்டில் இத்தனை பெரிய சக்தி இருக்கும் என்று அவனால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. ஆனால் ஒரு வேறுபாடு இருந்தது. ஜெயசமரன் முன்னால் உருவாக்கிய 10 முத்திரைகளை அவன் பயிற்சியில் மீண்டும் பெற முடியும். ஆனால் இந்த ஊதா சக்திகளால் உருவான 13 முத்திரைகளில் ஒன்றை பயன்படுத்தியவுடன் மறைந்துவிடும். அவை திரும்ப வராத. மீண்டும் அவற்றை பெற வேண்டுமெனில் மேலும் ஊதா காற்று சக்தியை உறிஞ்ச வேண்டியிருக்கும். இருந்தாலும் ஜெயசமரன் மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அந்த 13 முத்திரைகள் அவனுக்கு மிகப்பெரிய மறைமுக சக்தியாக மாறக்கூடும். அதே நேரத்தில் 23 முத்திரைகளின் முழு சக்தியையும் பயன்படுத்தினால் ஒரு உச்ச பரமஜீவநிலை வீரனையும் அழிக்க முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். இந்த எண்ணத்துடன் அவன் 8வது மாடியை நோக்கி பார்த்து, இந்த மாடியில இன்னும் வேற என்ன ஒளிஞ்சிருக்குதோ? இந்த ஊதா காற்று தோல் முதல்ல எங்கிருந்து வந்துச்சு என்று நினைத்தான். அவன் அந்த யோசனையில் மூழ்கி இருந்த போது திடீரென அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு கரகரப்பான குரல், அந்த தோல் ஆதித்ய பேரரசருக்கு சொந்தமானது என்று சொன்னது. அந்த குரலை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தின் நிறம் மாறி அவன் உடல் அதே இடத்தில் உறைந்து போனது. பிறகு மெதுவாக தன் தலையை திருப்பி அந்த குரல் யாருடையது என்று பார்க்க முயன்றான். அவன் பார்வை அங்கே விழுந்த போது அவனது மர்மமான மந்திர கல்லிலிருந்து மெதுவாக ஒரு ஒளிரும் நிழல் உருவெடுத்து வந்தது. அந்த உருவம் மிகவும் மங்கலாக இருந்ததால் அதன் முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் அதன் அசைவிலேயே அது உயிருடன் இருக்கிறது என்பதை அறிய முடிந்தது. அதை பார்த்த ஜெயசமரன் ஆச்சரியத்துடன், நீ அந்த மந்திர கல்லோட ஆன்மாவா? அப்படின்னா நீ இப்போ முழுசா குணமடைஞ்சிட்டியா என்று கேட்டான். ஜெயசமரனின் சந்தேகத்தை கேட்ட அந்த ஒளிரும் உருவம் மெதுவான ஆனால் பலவீனமான குரலில், இல்ல, இப்போதைக்கு என்னோட ஆன்மா மட்டும்தான் முடிச்சிருக்குது. இன்னும் என்னோட மீதி சக்திகள் எனக்குள்ள வர வேண்டி இருக்குது. இந்த ஆதித்ய பீடத்துல பல காற்று சக்திகள் இருக்குதுன்னு என்னால உணர முடிஞ்சது. ஆனா இந்த தளத்துல இருக்கிற சக்திகள் எனக்கு எந்த பயனையும் தராது. என்னோட சக்தியை நான் உண்மையிலேயே முழுசா அடையணும்னா அதுக்கு நான் 8வது மாடிக்கு போகணும். என்னால அங்க தனியா போக முடியும். ஆனா அங்க இருக்கிற தூய காற்று சக்திகள் இப்போதைக்கு ஆதித்ய பேரரசரை குணப்படுத்திட்டு இருக்குது. இப்போ நான் போய் அந்த சக்திகளை உறிஞ்சினா பேரரசர் இனி ஒருபோதும் குணமடைய மாட்டாரு என்றத. அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் ஆச்சரியத்துடன், ஆதித்ய பேரரசரா? அவர் யாரு என்று கேட்டான். அந்த கேள்விக்கு பதிலாக மந்திரக்கல்லின் ஆன்மா சில நொடிகள் ஜெயசமரனை உற்று பார்த்தது. பிறகு எச்சரிக்கையின்றி படிகளை நோக்கி பறந்து 8வது மாடிக்கு சென்றது. அதை கண்ட ஜெயசமரனும் அவசரமாக அதன் பின்னால் நகர்ந்தான். இருவரும் 8வது தளத்திற்குள் நுழைய போகும் முன்பே அந்த ஆன்மா தனது கையை உயர்த்தி
அந்த மாடியின் ஒளியை மெதுவாக மறைக்க தொடங்கியது. ஒளி மறைந்த போது ஜெயசமரனின் கண்களுக்கு முன்னால் ஊதா நிறத்தில் ஒளிரும் ஒரு பரந்த சக்தி கடல் தோன்றியது. அது முழுவதும் தூய காற்று சக்திகளால் நிரம்பி இருந்தது. சில கணங்களுக்கு முன்பு அவன் பெற்ற மிகச்சிறிய பகுதியிலேயே அவன் உடல் அந்த அளவு மாற்றமடைந்திருந்தது. இப்பொழுது அவன் கண்முன்னே இருந்தது அதைவிட ஒரு அளவு கடந்த சக்தி கடல். அதை பார்த்தவுடன் ஜெயசமரனின் உடல் முழுவதும் சிலிர்த்தது. ஏனெனில் யாராவது தவறுதலாக அந்த ஆற்றலுக்குள் நுழைந்தால் அவர்கள் ஒரு நொடிக்குள் இரத்த துளிகளாக சிதைந்து விடுவார்கள் என்று அவன் உணர்ந்தான். அவன் அந்த ஊதா ஒளியை உற்று பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று அவன் காலடியில் ஒரு குளிர்ச்சி தோன்றியது. ஏனென்றால் அந்த ஆற்றலின் மத்தியிலிருந்து ஒரு பெரிய உருவம் மெல்ல வெளிப்பட தொடங்கியது. அப்போது அதை பார்க்க அது ஒரு பிரம்மாண்டமான அரக்கனை போல் இருந்தது. அதன் தோல் முழுவதும் ஊதா நிறத்திலும் அதன் மேல் விசித்திரமான குறியீடுகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் அந்த அரக்கன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனை சுற்றி இருந்த இடம் முழுவதும் மங்கி இருந்தது. அதை பார்த்த நொடியில் அந்த அரக்கன் கண் விழித்தால் கூட சுற்றியுள்ள பரிமாணம் சிதறிவிடும் என்று ஜெயசமரன் தெரிந்து கொண்டான். அதை நினைக்கும் போது அவன் இதயம் வேகமாக துடித்தது. அதனால் ஏற்பட்ட பயத்தால் ஒரு அடிக்கு மேல் அவனால் முன்னேற முடியவில்லை. அதே நேரத்தில் அவன் வாழ்நாளில் இதுவரை அவன் பார்த்தவற்றில் இதுவே மிகவும் பயங்கரமானதும் ஆபத்தானதுமான காட்சியாக இருந்தது. பலத்தில் பார்த்தால் அது பைரவனை விடவும் பல மடங்கு வலிமை வாய்ந்ததாக தெரிந்தது. அதை பார்த்த ஜெயசமரனின் குரல் நடுங்கி, அப்படின்னா இதுதான் ஆதித்ய பேரரசனா என்று மெதுவாக கேட்டான். ஆதித்ய பீடத்தின் 8வது தளத்தில் இவ்வளவு கொடூரமான சக்தி இருக்கும் என்று யாராலும் நினைக்க முடியாது. ஒருவேளை இதன் காரணமாக கூட 5 பிரிவுகளின் தலைவர்களால் இந்த தளத்தை அடைய முடியாமல் போயிருக்கும் என்று அவன் மனதில் நினைத்தான். அப்போது மந்திரக்கல்லின் ஆன்மா அவனை நோக்கி, உன்கிட்ட வந்த அந்த ஊதா நிற காற்று சக்தி கொண்ட தோல் துண்டு ஆதித்ய பேரரசரோட தோல்ல இருந்து விழுந்த ஒரு சின்ன செதில் மட்டும்தான் என்றத. இதை கேட்ட ஜெயசமரன் பெரும் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அவன் தோல் துண்டு என்று நினைத்தது உண்மையில் ஆதித்ய பேரரசரின் தோலில் இருந்து உதிர்ந்த ஒரு சிறிய செதில் மட்டுமே. அப்படி இருந்தும் அதில் இருந்த காற்று சக்தி அவனை மரணத்தின் விளிம்பிற்கு தள்ளியது. இதை நினைத்த போது அந்த பேரரசன் எவ்வளவு பேரழிவு சக்தி கொண்டவன் என்பதை அவனால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அப்போது மந்திரக்கல்லின் ஆன்மா மேலும் தொடர்ந்து, முன்னொரு காலத்துல என்னோட குருவுக்கு 8 சீடர்கள் இருந்தாங்க. அவங்களை எல்லாரும் 8 ஞானிகள்னு கூப்பிடுவாங்க. நீ ஜரீனான்னு சொல்ற உன்னோட தோழி அந்த 8 பேர்ல ஒருத்தரான பனி பேரரசியோட மறுபிறவிதான். பனி பேரரசியோட சக்தி இந்த ஆதித்ய பேரரசனோட சக்தியை விட கூட ரொம்ப அதிகமானது என்றத. இந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் அப்படியே மெய்மறந்து போனான். ஏனெனில் அவன் பண்டைய வீரர்களின் உண்மையான சக்திகள் எவ்வளவு என்பதை இப்போதுதான் உணரத் தொடங்கினான். பிறகு ஜரீனா பற்றி நினைத்த போது அவனுக்குள் பல எண்ணங்கள் கிளர்ந்தன. அதே நேரத்தில் பனி பேரரசியின் நினைவுகள் முழுமையாக விழித்தெழுந்தால் ஜரீனா யாராலும் அடக்க முடியாத சக்தியாக மாறலாம் என்றும் பிறகு அவளை சமாளிப்பது அவளுக்கு கூட மிகவும் கடினமாகி விடலாம் என்றும் நினைத்தான். இதை யோசித்த போது ராஜ் தீவின் அடியில் அவன் பார்த்த அந்த மர்மமான கல்லறை அவன் நினைவுக்கு வந்தது. அதனால் அவன் உடனே, அப்படின்னா அந்த குளத்தோட ஆழத்துல பார்த்த அந்த கல்லறை யாரோடது என்று கேட்டான். அதற்கு அந்த மந்திர கல்லின் ஆன்மா பெருமூச்சு விட்டு, அது அக்னி ஞானியோடது. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் முழுவதையும் அழிக்கவிருந்த அரக்கனை தடுக்க என்னோட குரு தன்னைத்தானே தியாகம் பண்ணாரு. அவரை தொடர்ந்து அந்த அரக்கனோட அடிமைகள் பல பேர் இந்த உலகத்துல பல இடங்கள்ல அழிவை ஏற்படுத்துறாங்க. அப்போதான் இந்த இருளின் அடிமைகளை அழிக்கிற பொறுப்பை 8 ஞானிகள் எடுத்துக்கிட்டாங்க. கடைசியா அவங்க தான் அந்த போர்ல ஜெயிச்சாங்க. ஆனா அதுக்கு அவங்க மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி வந்துருச்சு என்றத. இந்த பண்டைய உண்மையை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தன் தலையை ஆட்டினான். ஏனெனில் அந்த எரிமலை உலகின் ஆழத்தில் அவன் பார்த்த அந்த சிவப்பு நிற உடல் உண்மையில் ஒரு இருளின் அடிமையே அடக்கி கொண்டிருப்பது அவனுக்கு இப்போது தெளிவானது. இதை நினைத்த போது அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்து, அப்படின்னா அந்த ஞானிகளை நம்மால மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியுமா என்று கேட்டான். ஜெயசமரன் இதை கேட்டதும் அவன் மந்திர கல்லின் ஆன்மா அமைதியாக தலையசைத்து, முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு காலத்துல இந்த உலகத்தோட மிகப்பெரிய வீரர்கள். அவங்க எல்லாருமே பிறப்பு இறப்பு சுழற்சியை தாண்டினவங்க. அதனால அவங்கள முழுசா அழிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாதது. ஆனா அவங்கள மறுபடியும் உயிரோட கொண்டு வர ரொம்ப காலம் எடுக்கும் என்றத. இதை கேட்ட ஜெயசமரன் உள்ளுக்குள் கவலைப்பட்டான். ஏனெனில் இருளின் அடிமைகள் ஒரு பயங்கரமான அச்சுறுத்தலாக இருந்தது அவனுக்கே தெரியும். மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்களே கூட விநாசராஜனை தடுக்க தங்களையே தியாகம் செய்ய வேண்டியிருந்ததால்
அந்த அரக்கனை அவன் எப்படி சமாளிப்பான் என்று யோசித்தான். மேலும் அந்த 8 ஞானிகளும் விரைவில் உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால் இருளின் அடிமைகள் தப்பித்து அக்னி சரிதாவை அழிக்க தொடங்கக்கூடும். அப்போது மந்திரக்கல்லின் ஆன்மா அந்த இடத்தை மிகவும் கவனமாக பார்க்க தொடங்கியது. பிறகு சில நொடிகள் கழித்து, இந்த ஆதித்ய பீடத்துல என்னால பண்டைய குறியீட்டோட சக்தியை உணர முடியல. அப்படின்னா அந்த குறியீடு இங்க இல்ல, அது வேற எங்கேயோ போயிருக்கணும் என்றது. இதை முதல் முறையாக கேட்கும் ஜெயசமரனின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. அதை கவனித்த மந்திரக்கல்லின் ஆன்மா அவனுக்கு புரியும்படி விளக்கி, ஒரு காலத்துல அந்த 8 ஞானிகளும் 8 பண்டைய குறியீடுகளோட அதிபதிகளா இருந்தாங்க. நீ பார்த்த அந்த பேரரக்கன்தான் பேரழிவு பண்டைய குறியீடோட அதிபதி என்றது. இதை கேட்ட ஜெயசமரனுக்கு இன்னொரு கேள்வி தோன்றியது. அதனால் அவன் எந்த தயக்கமும் இன்றி, அப்படின்னா இந்த பண்டைய அழிவு குறியீட்டுக்கும் ஒரு காலத்துல ஒரு அதிபதி இருந்தாரா என்று கேட்டான். அதற்கு அந்த மந்திரக்கல்லின் ஆன்மா ஓரளவு பழைய நினைவுகளை நினைத்தபடியே பெருமூச்சு விட்டு, ஆமா, அந்த குறியீடோட அதிபதி தான் அழிவின் அரசன். ஆனா அவர் இன்னும் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறாரா இல்ல ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காலத்துல அவர் தான் அந்த இருளின் 5 அடிமைகளுக்கு எதிராக தனியாகவே போரிட்டார். அவர் ஒருத்தரே எண்ணற்ற இருளின் அடிமைகளை அழிச்சிருக்காரு என்றது. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகம் நிறம் மாறியது. ஏனெனில் காற்று கல்லுக்குள் அடைக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு இருளின் அடிமை எவ்வளவு ஆபத்தானவன் என்பதை அவன் நேரடியாக பார்த்திருந்தான். அப்படியான அடிமைகள் 5 பேரை ஒருவராக சமாளிக்க எவ்வளவு பயங்கர சக்தி தேவை என்பதை அவனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அப்போது மந்திரக்கல்லின் ஆன்மா மேலும் தொடர்ந்து, நான் இப்ப கண் முழிச்சிட்டேன். ஆனாலும் நீயும் இன்னும் சீக்கிரமா அதிக சக்தி கொண்டவனா மாறணும். ஏன்னா இருளின் அடிமைகள் இன்னும் இந்த உலகத்துலதான் மறைஞ்சிருக்காங்க. ஆதிவேந்திராவில் இருக்கிற ஒரு அடிமை பிரபஞ்சத்தை அழிக்க போற அசுரனை எழுப்ப முயற்சிக்கிறான். அந்த அடிமை எவ்வளவு பயங்கரமானவன்றத உன்னோட நண்பர் சமரம் பார்த்திருக்கான். ஆனாலும் நம்ம பண்டைய வீரர்களோட தியாகத்தால அவன் இப்ப கொஞ்சம் காயம் அடைஞ்சிருக்கான். அதனால நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்குது. இந்த நேரத்துல அக்னி சரிதாவுல மறைஞ்சிருக்கிற மத்த அடிமைகளை நாம தடுக்கணும். அவனுங்க கண்டிப்பா இந்த உலகத்தை ரொம்ப பலவீனப்படுத்தி விநாசராஜனை மறுபடியும் எழுப்ப முயற்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க சிறையில இருக்கிற மத்த அடிமைகளையும் விடுவிக்க முயற்சிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் காற்று கல்லால அடக்கப்பட்டிருக்கான் என்றத. இதை யோசித்த ஜெயசமரன் நிலைமை எவ்வளவு நெருக்கடியானது என்பதை புரிந்து கொண்டான். மேலும் சக்தி வாய்ந்தவனாகி விரைவில் மீண்டும் கிழக்கு பகுதிக்கு திரும்பி அந்த அடிமையை அழிப்பதில் மந்திரக்கல்லின் ஆன்மாவுக்கு உதவ வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான். இல்லையெனில் அந்த அடிமை தப்பித்து விட்டால் நிலைமை முற்றிலும் மோசமாகிவிடும். அப்போது மந்திரக்கல்லின் ஆன்மா இன்னொரு விஷயம் எச்சரித்து, காற்று கல்லுக்கும் எனக்கும் ஒரே குருதான். இருளின் அடிமைகள் சக்திகளோட வாசனையை ரொம்ப நல்லா அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. அதனால நீ என்னோட சக்தியை பயன்படுத்தினா அவனுக்கு உடனே உன்னை தேடி வருவாங்க. ஆனா இப்படி ரொம்ப பலவீனமா இருக்க. நீ இப்படியே இருந்தா இருளின் ரொம்ப பலவீனமான அடிமையே உன்னை ஒரே நொடியில எரிச்சு சாம்பலாக்கிடும் என்றதா. இந்த உண்மையை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். ஆனால் அவன் ஏற்கனவே தன்னுடைய தற்போதைய பலவீனத்தை புரிந்திருந்தான். மேலும் அதிக சக்தி வரும் வரை இந்த பண்டைய கல்லை கவனமாக மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டான். மந்திர கல்லால் அவனுக்கு திறமைகளை வழங்க முடியாவிட்டாலும் அதன் அனுபவமும் அறிவும் அவனுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அப்போது ஜெயசமரன் 8வது மாடியை ஒருமுறை பார்த்து பின்னர் திரும்பி அங்கிருந்து புறப்பட்டான். ஏனெனில் மந்திர கல்லின் ஆன்மா விழித்ததால் அவனுக்கு இனி ஆதித்ய பீடத்தில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயசமரன் கீழே இறங்கி வெளியே வந்ததும் அந்த இடம் மீண்டும் அமைதியானது. அந்த நேரத்தில் ஆதித்ய பீடத்தின் வெளியே பலர் நின்று கதவை நோக்கி காத்திருந்தனர். ஜெயசமரன் உள்ளே சென்று 1 மாதம் ஆகிவிட்டது என்பதை எல்லோரும் அறிவார்கள். அந்த 1 மாதம் முழுவதும் அவன் வெளியே வரவில்லை. இதனால் மூத்த ருத்ரனும் மற்ற மூத்தவர்களும் கவலையில் ஆழ்ந்திருந்தனர். ஆதித்ய பீடத்தின் காற்று சக்திகள் மிக பெரியவை என்பதால் யாரும் அந்த இடத்தில் இவ்வளவு நேரம் உயிருடன் தங்குவது எளிதல்ல. அப்போது மேனகா கவலையான குரலில், அவனுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ என்று கேட்டாள். அதற்கு மூத்த ருத்ரன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, அவன் நலமா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட சக்தி அபரிமிதமானது. அதோட அவன் ரொம்ப புத்திசாலி. அதனால உள்ளுக்குள்ள ஆபத்து இருந்திருந்தா அவன் உடனே வெளியே வந்திருப்பான். எல்லாத்துக்கும் மேல அவன் இன்னும் வெளியே வரலன்னா அவன் உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம் என்றார். அத்தியாயம் 1837. ஜெயசமரன் இன்னும் வெளியே வராததை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் நின்றிருந்த ஒரு மூத்தவர் சிரித்தபடியே, இந்த சமரம் பையனோட பலத்தை வச்சு பார்க்கும் போது
ஆதித்ய பீடத்துக்குள்ள ஒரு மாசம் முழுசா அவனால எப்படி இருக்க முடியுது? நம்ம யூகி கூட உள்ள 20 நாள் மட்டும்தான் இருந்தா. அதுக்கப்புறம் அவன் பயிற்சியோட மீதிய நுழைவாயில வந்துதான் முடிச்சான் என்றார். அதற்கு ருத்ரன் சிறிது வருத்தத்துடன், ஆனா இந்த பையன் யூகி இல்லையே, அவனை விட ரொம்ப விசேஷமானவன். அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்தா போதும், இந்த அசுர கடலோட சிறந்த வீரர்கள ஒருத்தனா மாறுவான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, எங்க பைஜா பிரிவுல அவனை என்னால சேர்க்க முடியல என்றார். பேசிக் கொண்டிருந்த போதே அவர் திடீரென தலை தூக்கி, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த சலசலப்பு என்ன? அப்படின்னா சமர வெளியே வர போறான் போல என்றார். அங்கே கடந்த ஒரு மாதத்தில் இவ்வளவு பெரிய சலசலப்பு எதுவும் உருவாகவில்லை. அதனால் ருத்ரன் சொன்னவுடன் அனைவரின் பார்வையும் நுழைவு வாயிலை நோக்கி திரும்பியது. அப்போது அங்கிருந்த அந்த பெரிய பண்டைய கல் கதவு மெதுவாக அதிரத் தொடங்கியது. அதே நேரத்தில் அந்த கதவின் இடைவெளிகளில் இருந்து காற்று சக்திகள் வெளியேறின. பிறகு சில நொடிகளில் கதவு அமைதியாக திறந்தது. அந்த இருளான உள்மண்டலத்திலிருந்து ஜெயசமரன் மெதுவாக வெளியே வந்தார். வெளியே வந்ததும் புத்துணர்ச்சியான காற்றை ஆழமாக சுவாசித்துக் கொண்டு ருத்ரனையும் மற்ற மூத்தவர்களையும் நோக்கி புன்னகைத்தான். ஜெயசமரன் வெளியே வந்த காட்சியை பார்த்ததும் ருத்ரன் மற்றும் மற்ற மூத்தவர்களின் முகங்களில் ஆச்சரியம் தோன்றியது. ஒரு மாதத்திற்கு பிறகு அவன் சக்தி அதிக அளவில் உயர்ந்து விட்டதை அவர்கள் உடனே உணர்ந்தனர். இது ஒரு சாதாரண உயர்வு அல்ல. அவனது உடலுக்குள் மறைந்திருந்த ஆபத்தான சக்திகள் கூட இப்போது இன்னும் தெளிவாக உணரப்பட்டன. இந்த உணர்வால் ருத்ரன் புன்னகையுடன், ஒரு மாத பயிற்சியிலேயே நீ பெருசா பயனடைஞ்சிருக்க போலயே சமரா என்று கேட்டார். அதற்கு ஜெயசமரன் புன்னகையுடன், இந்த நன்மைக்காக நான் பைஜா பிரிவுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது என்றார். ஆதித்ய பீடத்திற்கு வந்ததன் மூலம் தனது சக்தி அதிகரித்ததோடு அந்த மர்மமான மந்திர கல்லின் ஆன்மாவும் விழித்தெழுந்திருக்கிறது என்பதை ஜெயசமரன் நன்றாக அறிந்திருந்தார். அதே நேரத்தில் ஜெயசமரன் சொன்னதை கேட்ட ருத்ரன், இங்க பாரு சமரா, உண்மையை சொன்னா ஒரு வகையில நாம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டோம். நீ இல்லனா எங்க பைஜா பிரிவுக்கு ஆதித்ய பீடத்துக்குள்ள ஒரு வீரனை அனுப்ப கூட வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அதனால இந்த ஒப்பந்தம் நம்ம 2 பேருக்குமே ரொம்ப நல்லதா அமைஞ்சிருக்கு என்றார். ஜெயசமரன் இதை கேட்டு நிம்மதியாக புன்னகைத்தான். பைஜா பிரிவு ஒரு நல்ல பிரிவாக இருக்கிறது என்பதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. 5 பிரிவுகளுக்குள் அவர்களுக்கு தான் அவன் அதிக உதவி செய்திருப்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் வெற்றி பெற்ற பிறகும் தனது வார்த்தையை காப்பாற்றிய ஒரே பிரிவு அவர்கள்தான் என்பதையும் அவன் மதித்தான். அப்போது மேனகா புன்னகைத்து, சமரா, அடுத்த சில நாள்ல அசுர கடல்ல ஒரு பெரிய புயல் வரப்போகுது. அதனால நீ இப்போ கடலுக்குள்ள பயணம் பண்ண போனா ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால சில நாள் மட்டும் உன்னால இங்க தங்க முடியுமா என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டு ஜெயசமரன் ஒரு கணம் யோசித்தான். பைஜா பிரிவு இவ்வளவு உதவி இருக்கும் போது சில நாட்கள் தங்குவதுதான் சரி என்று உணர்ந்து அவன் புன்னகையுடன் ஒப்புக்கொண்டான். அதை கண்ட மேனகாவின் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. அப்போது ருத்ரனும் மகிழ்ச்சியுடன் கையை அசைத்து, அப்படின்னா சரி, நீ உடனே நம்ம பிரிவுக்கு போய் ஓய்வெடுக்கலாம் என்றார். ஜெயசமரனும் அதை ஒப்புக்கொண்டு நடக்க தொடங்கிய போது திடீரென்று ஏதோ ஒன்றை உணர்ந்து அவன் முகம் மாறியது. அவன் உடனே தன் பார்வையை திருப்பி தொலைவில் உள்ள வானத்தை பார்த்தான். அந்த நேரத்தில் மிகவும் ஆபத்தான ஒரு சக்தி வேகமாக தன்னை நோக்கி வருவதை அவன் உணர்ந்தான். அந்த சக்தி ருத்ரனின் சக்திகளை விட பல மடங்கு வலிமையாக இருந்தது. அதை உணர்ந்தவுடன் ருத்ரனின் முகமும் மாறி, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சக்தியா? இந்த வீரன் யாரு? ஆனா அது யாரா இருந்தாலும் அவர் சூரியபுர தீவை நோக்கிதான் வராரு என்றார். பிறகு ஒருவேளை அந்த வீரன் 5 பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றின் விருந்தினராக இருக்கலாம் என்ற எண்ணம் மூத்த ருத்ரனின் மனதில் எழுந்தது. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த தீவை ஆட்சி செய்தது அந்த 5 பிரிவுகள் தான். அதனால் அவர்களின் அனுமதி இல்லாமல் யாரும் இங்கு வருவது எளிதல்ல. இதை ஜெயசமரனும் உணர்ந்து மெதுவாக தலை அசைத்தான். அப்போது திடீரென அவன் காதுகளில் ஒரு கரடு முரடான குரல் எழுந்து, அவன் உனக்காக தான் இங்க வரான் என்றது. இது அவரிடமிருந்து அந்த மந்திர கல்லின் ஆன்மாவின் குரல். அந்த குரலை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் உறைந்தது. இவ்வளவு வலிமையான ஒருவரை தான் எப்போது எதிரியாக மாற்றினோம் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு ஒரு கணம் யோசித்த போது அவனுக்குள் ஒரு சந்தேகம் எழுந்து, ஒருவேளை இந்த மனிதன் அசுர வான்பிரிவோட அந்த மூத்தவரா இருக்குமோ? அப்படின்னா மிஸ்கினோட குருவா இது என்று கேட்டான். ஆனால் அதற்கு மந்திரக்கல் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தது. அதன் மௌனமே ஜெயசமரனுக்கு பதிலாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த மூத்தவர் இவ்வளவு விரைவாக இங்கு வருவார் என்று அவன் நினைத்ததே இல்லை என்பதால் அவனது முகத்தில் பயம் தோன்றியது தெளிவாக தெரிந்தது. ஜெயசமரனின் மாற்றத்தை கவனித்த மேனகா கவலையுடன்,
என்னாச்சு சமரா, நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? எல்லாம் சரியா இருக்கா என்று கேட்டாள். அவளது குரலை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக, இந்த சக்தி வாய்ந்த வீரன் வேற யாரும் இல்ல, மிஸ்கின் விருதனோட குருவான அசுர வான்பிரிவோட மூத்தவர் தான் என்றான். அந்த பெயரை கேட்ட உடனே ருத்ரனும் மேனகாவும் அதிர்ந்து போனார்கள். அதை பார்க்கும் போது ஜெயசமரன் அந்த மூத்தவரின் சீடனை கொன்று விட்டான் என்பதை ஜீனா அவர்களிடம் கூறியிருப்பாள் என்பதும் தெளிவாக தெரிந்தது. அப்போது வானத்தில் வேகமாக நெருங்கி வந்த அந்த பெரும் சக்தியை பார்த்தபடியே ஜெயசமரன் உள்ளுக்குள் பயந்து, இந்த தடவை நான் உண்மையிலேயே ஒரு பெரிய சிக்கலை சிக்கிக்கிட்டேன் என்றான். மறுபுறம் ருத்ரனின் முகத்திலும் அதே கவலை தெரிந்தது. அசுர வான்பிரிவின் அந்த மூத்தவருடன் மோதுவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அதனால் அத்தகைய வீரர் கோபத்தில் வரும்போது பைஜா பிரிவை அவமானப்படுத்தவும் ஜெயசமரனை கொல்லவும் சிறிதும் தயங்க மாட்டார் என்று அவர் உணர்ந்தார். அதே நேரத்தில் மேனகா மெதுவாக, மூத்த ருத்ரன், இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டாள். அசுர வான்பிரிவின் மூத்தவர் நட்பாக நடப்பவர் அல்ல என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. புதிய தலைமுறை வீரர்களில் ஜெயசமரன் மிகவும் வலிமையானவன் என்றாலும் அந்த மூத்தவரின் சக்திக்கு அருகில் கூட அவனால் போக முடியாது. இதையெல்லாம் யோசித்த ருத்ரன் மனக்குழப்பத்தில், சரி, இங்க என்ன நடந்தாலும் சமரன் நம்ம பைஜா பிரிவோட சிறப்பு விருந்தினர். அதனால குறைந்தபட்சம் அவன் இந்த சூரியபுர தீவுல இருக்கிற வரைக்கும் அவனை தொடர்றதுக்கு முன்னாடி அந்த மூத்தவர் நம்ம கிட்ட அனுமதி வாங்கணும் என்றார். இந்த வார்த்தைகள் ஜெயசமரனுக்கு நன்றாக இருந்தாலும் அவன் மனதில் உதவியற்ற உணர்வு எழுந்தது. மூத்த ருத்ரன், தயவு செஞ்சு என்னை பாதுகாக்க எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனையை நான் தான் உருவாக்குனேன். அதனால அதோட விளைவுகள் முழு பைஜா பிரிவு மேல விழுறத நான் விரும்பல என்றான். ஆனால் ருத்ரன் அவன் சொன்ன வார்த்தைகளை புறக்கணித்து விட்டு, இங்க பாரு சமரா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இது வேற எங்கேயாவது நடந்திருந்தா ஒருவேளை என்னால எதுவும் பண்ண முடியாம போயிருக்கலாம். ஆனா நீ இப்ப எங்க பிரிவோட விருந்தினர். அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க சும்மா இருந்தா வான்மண்டலத்துல எங்க பிரிவோட நல்ல பெயருக்கு கலங்கம் வந்துரும் என்றார். மூத்த ருத்ரனின் பிடிவாதத்தை கேட்டபோது ஜெயசமரனின் உள்ளே ஒரு அலை போன்ற உணர்ச்சி எழுந்தது. ஏனெனில் தங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒருவருக்கு எதிராக நின்று அவனை பாதுகாக்க முயல்வது எளிதான விஷயம் அல்ல. அதுவும் அசுர வான்பிரிவின் புகழ்பெற்ற மூத்தவர் என்றால் அது இன்னும் பயங்கரம். ஆனால் ஜெயசமரனும் நேரத்தை வீணாக்காமல் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருந்தது. அந்த மூத்தவர் இவ்வளவு வேகமாக இங்கு வருவதை பார்த்ததால் அவர் மிகுந்த கோபத்தில் இருப்பது தெளிவாக தெரிந்தது. அப்படிப்பட்ட கோபத்தில் வரும் அவர் வெறுங்கையுடன் திரும்ப மாட்டார். மேலும் சூரியபுர தீவில் அவன் என்றென்றும் மறைந்திருக்க முடியாது என்பதும் உண்மை. அதனால் இந்த ஆபத்திலிருந்து வெளியேற ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமானது. அதனால் வானத்தில் மின்னல் போல நெருங்கிய அந்த மூத்தவரை பார்த்த ஜெயசமரன், இந்த மூத்தவர்கிட்ட இருந்து எப்படி உயிரோட தப்பிக்கிறது என்று யோசித்தார். அப்போது அங்கிருந்த நீல வானத்தில் பலத்த காற்றின் சத்தம் ஒலிக்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தூரத்தில் உணரப்பட்ட அந்த ஆபத்தான சக்தி இப்போது மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. பிறகு ஒரு நொடியில் அந்த அதீத சக்தி சூரியபுர தீவு முழுவதும் பரவியது. இத்தகைய சக்தி வாய்ந்த ஒருவரின் வருகையை உணர்ந்தவுடன் தீவில் இருந்த மற்ற வீரர்களின் கவனமும் அந்த திசையை நோக்கி பாய்ந்தது. பலரும் எங்கிருந்தாலும் ஓடி வந்து வானத்தை நோக்கி பார்த்தனர். அப்போது வானத்தை பிளந்து கொண்டு ஒரு எரிக்கல்லை போன்ற ஒரு ஒளி கீற்று தீவின் மேலே பாய்ந்தது. பிறகு அந்த ஒளியிலிருந்து ஒரு மூத்தவர் தோன்றிய போது அவரது உருவத்தை கண்ட அனைவரும் அதிர்ந்தனர். ஏனெனில் அவரது தலைமுடி கலைந்து கிடந்தது. அவரது கைகளில் எலும்புகளால் செய்யப்பட்ட ஒரு தடி இருந்தது. மேலும் அவரது உடலில் இருந்து வெளியேறிய சக்தி மிகுந்த கோபத்துடனும் கொடூரத்துடனும் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு வேட்டைக்காரன் இரையை தேடுவது போல அவர் தீவில் இருந்த மக்களை நோக்கி பார்த்தார். பிறகு ஒரு புயல் போல முழங்கிய குரலில், என் சீடனை கொண்டு அந்த பையன் எங்க? அவனை உடனடியா வெளியே அனுப்புங்க, இல்லனா நான் இந்த தீவையே முழுசா எரிச்சிருவேன் என்று கத்தினார். அவரது இந்த குரல் தீவு முழுவதும் அதிர்ந்து அங்கிருந்த அனைவரையும் நடுங்க வைத்தது. ஏனெனில் அந்த மூத்தவரின் செல்வாக்கு முழு வான்மண்டலத்திலும் பரவி இருந்தது. அதனால் அவரை பார்த்த உடனே அனைவரும் அவரை அடையாளம் கண்டனர். உடனே பலர் மெதுவாக பேசத் தொடங்கி, இவர்தான் அசுர வான்பிரிவோட மூத்தவர். இவரை எல்லாரும் அரக்க மூத்தவர்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா இவர் ஏன் சூரியபுர தீவுக்கு இவ்வளவு கோபத்தோட வந்திருக்காரு என்றார்கள். அதை கேட்ட கூட்டத்தில் இருந்த ஒருவன், அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இவரோட சீடனை கொண்ட அந்த வீரன் யாரு? இந்த அரக்க மூத்தவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவரோட சீடர்கள் தான் ரொம்ப முக்கியம். அவங்களையே யாரோ ஒருத்தன் கொண்டு இருக்கான்னா இன்னைக்கு இந்த தீவுல ரத்த ஆறுதான் ஓட போகுது என்றார். இதற்கிடையில் அந்த அரக்க மூத்தவர் முழு தீவையும் ஆராய்ந்தபடியே அவரின் பார்வையை சுழற்றினார். அப்போது சிலர் அவர் அருகில் வந்து அவரை வணங்க தொடங்கினர். அவர்களில் முன்னணியில் இருந்தது அவரது சீடனான மிருதன்.
மிருதனை பார்த்த அரக்க மூத்தவர் கோபத்துடன், மிருதா, உன்னோட தம்பிய கொன்ன அந்த பையனை கூட உன்னால கொல்ல முடியலையா? நீ அவ தலையை எடுத்துட்டு வருவேன்னு நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. இவ்வளவு நாள் உன்கிட்ட இருந்து எந்த செய்தியும் வராததுனால நானே இங்க வர வேண்டியதா போயிருச்சு என்று கடிந்து கொண்டார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மிருதனை நெற்றியில் வியர்வை சொட்டியது. அவன் உடனே ஒரு பதட்டத்துடன், இளகுருவே, உண்மையில அவன் இங்கிருந்து தப்பிச்சு போகாம பாத்துட்டுதான் நான் இங்கேயே இருந்தேன். நீங்க இங்க வந்து அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த பையன் நான் நினைச்சதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கிறான். அவன் நம்ம யூகியையே தோக்கடிச்சிட்டான். அந்த நிலையில என்னால என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அவன் பைஜா பிரிவோட சிறப்பு விருந்தினர் வேற குருவே என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் அரக்க மூத்தவரின் முகத்திலும் சற்றே ஆச்சரியம் தோன்றியது. யூகியின் திறமையை பற்றி அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். அந்த இளம் வயதில் யூகி எவ்வளவு வலிமை பெற்றிருந்தான் என்பது வான்மண்டலத்தில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும். அவனை தோற்கடிக்க முடிந்த வீரர்கள் வான்மண்டலத்தில் 2 பேர் மட்டுமே. ஆனால் இப்போது அவர்கள் இல்லாமல் ஒரு புதிய வீரன் வந்து யூகியை வென்றிருந்தான். இது அவர் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. இத்தனை யோசனைகளின் நடுவில் அரக்க மூத்தவர் தனது பார்வையை திருப்பி தூரத்தில் நின்றிருந்த ருத்ரனை பார்த்து கடுமையான குரலில், ருத்ரா, உன் பைஜா பிரிவோட எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். அதனால என்னோட சீடனை கொண்ட அந்த பையனை உடனே என்கிட்ட ஒப்படைச்சிரு. அப்படி நீ பண்ணா நான் இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சிடுறேன் என்றார். இதை கேட்ட ருத்ரனின் முகத்தில் குழப்பமும் கவலையும் தெரிந்தன. ஆனால் அவர் விரைவாக தரையிலிருந்து மேலே எழுந்து அந்த அரக்க மூத்தவரின் எதிரே நின்று பழகிய புன்னகையுடன், எப்படி இருக்க நண்பா? நாம சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா உன்னை பார்த்தா கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது என்று அமைதியாக பேசினார். ஆனால் அந்த அரக்க மூத்தவரின் கோபம் இன்னும் தணியவில்லை. அவர் மூத்த ருத்ரனின் வார்த்தைகளை புறக்கணித்து, ருத்ரா, நான் உன் கூட குசலம் விசாரிச்சுட்டு போக இங்க வரல. என் சீடனை கொன்னவனுக்கு நீ என்ன விருந்து வச்சிட்டு இருக்கியா? உனக்கு அறிவு ஏதாவது கெட்டு போச்சா? ஒழுங்கு மரியாதையா அந்த பையனை என்கிட்ட கொடுத்துரு. நான் அவனை கொன்னுட்டு இங்க இருந்து அமைதியா போயிடுறேன். அதனால நம்ம 2 பேரோட நேரமும் மிச்சமாகும் என்றார். இதை கேட்ட மூத்த ருத்ரன் பெருமூச்சு விட்டு, இங்க பாரு நண்பா, நீ எவ்வளவு கோபமா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சமர எங்க பைஜா பிரிவோட சிறப்பு விருந்தினர். அதனால அவன் மேல உனக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவன் இந்த சூரியபுர தீவு எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவன் மேல கை வைக்க நான் யாரையும் அனுமதிக்க முடியாது என்றார். ருத்ரனின் இந்த வார்த்தைகளால் அந்த அரக்க மூத்தவரின் கோபம் மேலும் பெருகியது. ஏனெனில் மூத்த ருத்ரன் இப்படி சொல்வார் என்று அவர் நம்ப முடியாமல், அப்படின்னா நீ யாருனே தெரியாத ஒரு பையனுக்காக என்ன நேரடியா எதிர்க்க வரியா? உனக்கு மூளை ஏதாவது இருக்கா, இல்ல அது கெட்டு போச்சா என்று கத்தினார். இப்படி சொன்னவுடன் அவர் தன் பார்வையை மலையில் இருந்த அந்த பண்டைய கட்டிடத்தை நோக்கி திருப்பினார். அப்போது அங்கே நின்றிருந்த ஒல்லியான ஒரு பையன் அவருடைய கண்களில் பட்டார். பிறகு அவனை நோக்கி கையை நீட்டி, என் சீடன் மிஸ்கின கொன்னது நீதானே என்று இடி போல கர்ஜித்தார். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் காதுகளில் எரிமலை வெடித்தது போல விழுந்தது. அதனால் அவன் ஒரு கணம் நடுங்கி போனான். அதோடு அவன் காதுகளில் விசித்திரமான ஒரு வலி எழுந்து முகத்தின் நிறமே மாறியது. அப்போது அவனுக்கு அருகில் நின்றிருந்த மேனகா உடனே கவலையுடன், சமரா, ரொம்ப கவனமா இருந்துக்கோ. இந்த அரக்க மூத்தவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உச்ச பரமஜீவ நிலைக்கு போயிட்டாரு. அதனால அவரோட சக்தி யூகியோட சக்தியை விட பல மடங்கு அதிகம் என்று எச்சரித்தாள். அத்தியாயம் 1838. மேனகா அரக்க மூத்தவர் பற்றி சொன்னதை ஜெயசமரனும் புரிந்து கொண்டு மெதுவாக தலையசைத்தான். ஏனெனில் அந்த அரக்க மூத்தவரிடமிருந்து வெளிப்படும் ஆபத்தான சக்தியை அவனாலும் தெளிவாக உணர முடிந்தது. அதே நேரத்தில் அது உச்ச பரமஜீவ நிலை சக்தி மட்டுமல்ல, அவர் மகாயோகி நிலையை அடைந்திருக்க கூடும் என்ற சந்தேகமும் சமரனின் மனதில் எழுந்தது. அந்த எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் கூடுதல் கவலையை ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட ஒருவரிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு சாதாரண போராட்டம் போதாது என்று அவன் நினைத்தான். அப்போது அந்த அரக்க மூத்தவர் சமரனை நோக்கி, நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கன்றத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு ஒரே ஒரு விதிதான், கண்ணுக்கு கண், உயிருக்கு உயிர். அதனால என் சீடனோட மரணத்துக்கு பழிவாங்க இன்னைக்கு நான் உன்னோட உயிரை எடுத்தே ஆகணும் என்றார். அந்த வார்த்தைகளை சொன்னதுமே அவர் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து மறைந்தார். பிறகு அடுத்த நொடியில் அந்த பண்டைய கட்டிடத்தருகில் தோன்றி தன் எலும்பு தடியால் நேரடியாக ஜெயசமரன் மீது ஒரு கடுமையான தாக்குதலை கொடுத்தார்.
அப்போது அந்த தடியில் இருந்த சக்தி மிக அதிகமாக இருந்தது. அதை பார்த்த ஜெயசமரன் மற்றும் அவனை சுற்றி இருந்தவர்களின் முகங்களில் உடனே நிறம் மாறியது. அப்போது சற்று தூரத்தில் நின்றிருந்த மூத்த ருத்ரனும் வேகமாக அங்கே வந்து முகத்தில் அதிருப்தியுடன், கவனமா இருந்துக்கோ நண்பா, கோபத்தால உன்னோட புத்தியை இழக்காத. இது எங்க சூரியபுர தீவுன்னு நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன். அதனால எங்களோட சிறப்பு விருந்தினரை நீ இப்படி தாக்க கூடாது. பிறகு அதே வேகத்தில் அவர் அந்த தாக்குதலை தடுத்தார். அப்போது ருத்ரனின் உடலிலும் சக்தி தெரித்து அது அரக்க மூத்தவரின் தாக்குதலுடன் நேரடியாக மோதியது. அதனால் அந்த தாக்குதல் தடுக்கப்பட்டது. ஆனாலும் அதன் தாக்கத்தால் ருத்ரனின் உடல் பல அடிகள் பின்னால் தள்ளப்பட்டது. அது அந்த அரக்க மூத்தவரின் சக்தி எவ்வளவு பயங்கரமானது என்பதை தெளிவாக காட்டியது. தனது தாக்குதல் தடுக்கப்பட்டதை பார்த்த அந்த அரக்க மூத்தவர் கோபத்துடன், ருத்ரா, நீ என்ன எதிர்த்து நிக்கிறியா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நீ உன்னோட புத்தியை இழக்காத. ஒழுங்கா அந்த பையனை என்கிட்ட ஒப்படைச்சிரு என்று கத்தினார். அந்த அரக்க மூத்தவரின் வார்த்தைகளை கேட்டவுடன் மூத்த ருத்ரன் தன் கைகளை உயர்த்தி பைஜா குழுவினருக்கு சைகை காட்டினார். பிறகு அவர் உறுதியான குரலில், சமர இந்த சூரியபுர தீவுல இருக்கிற வரைக்கும் அவனை நீ தொட நாங்க யாரும் அனுமதிக்க மாட்டோம் என்றார். ருத்ரனின் வார்த்தைகள் ஒலித்தவுடன் வானை கிழித்துக் கொண்டு பல பைஜா பிரிவின் வீரர்கள் அந்த இடத்திற்கு விரைந்து வந்தனர். பிறகு 4 திசைகளிலிருந்தும் வானில் மிதந்து அவர்கள் அந்த அரக்க மூத்தவரை எச்சரிக்கையாக கவனித்தனர். அதோடு எந்த நேரத்திலும் நடவடிக்கை எடுக்க தயாராகவும் இருந்தனர். அவர்களுள் வெள்ளை நிற தலைமுடி கொண்ட ஒரு உயர்ந்த மனிதர் முன்னால் நின்றிருந்தார். அவரும் பைஜா பிரிவின் மூத்தவர்களில் ஒருவர். அவரது சக்தியும் ருத்ரனின் சக்தியை போன்றே இருந்தது. பிறகு அவர் அந்த அரக்க மூத்தவரை நோக்கி அமைதியாக, அரக்க மூத்தவரே, இது சூரியபுர தீவு. இங்க நீங்க எந்த சண்டையும் போட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். குறைந்தபட்சம் எங்க பைஜா பிரிவையாச்சும் மதிங்க. இந்த விஷயம் எங்க தலைவர் கரிகாலன் கிட்ட போனா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் என்றார். பைஜா பிரிவு தலைவரின் பெயர் குறிப்பிடப்பட்ட உடனே அரக்க மூத்தவரின் கண்களில் ஒரு சிறிய மாற்றம் தோன்றியது. ஆனால் அவர் உடனே கோபமாக, கரிகாலனோட பேரை சொல்லி என்ன மிரட்ட பாக்குறீங்களா என்று கேட்டார். அதற்கு வெள்ளை தலைமுடி கொண்ட மூத்தவர் சிரித்தபடியே, இல்ல இல்ல, உண்மையை சொன்னா நான் உங்களை மிரட்ட விரும்பல. ஆனா இந்த சமரை எங்க பைஜா பிரிவோட சிறப்பு விருந்தினர். அதுவும் இல்லாம 5 பிரிவுகளுக்கு நடந்த போட்டியில எங்க அணி ஜெயிக்க அவன் பெரிய அளவுல உதவி இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒருத்தரை நாங்க பாதுகாக்கலன்னா எதிர்காலத்துல வேற யாரு எங்களுக்கு உதவ வருவாங்க? நீங்களே சொல்லுங்க என்று கேட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அரக்க மூத்தவரின் பக்கத்தில் நின்ற மிருதனின் மனதில் ஒரு தந்திரமான யோசனை தோன்றி, அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சமர இந்த தீவுல இருக்கிற வரைக்கும் அவனை பாதுகாக்கிறது உங்களோட கடமை. அவன் இந்த தீவை விட்டு போற நாள் உங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதுதானே என்று கேட்டார். இதை கேட்ட வெள்ளை தலைமுடி கொண்ட மூத்தவரின் முகத்தில் சிறிய தயக்கம் தோன்றியது. அதனால் அவர் மெதுவாக, ஆமா, அந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேன். அவன் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவனை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களோடது இல்ல. ஆனாலும் எங்க பிரிவோட நலனுக்காக இந்த ஒரு தடவை மட்டும் அந்த பையனை மன்னிப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் என்றார். அவரது வார்த்தைகள் முடிந்தவுடன் அரக்க மூத்தவர் ஜெயசமரனை நோக்கி ஒரு கொடிய பார்வை பார்த்து, சரி, இந்த பையனை உயிரோட விட நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, அவனோட உடம்புல இருக்கிற எல்லா சக்திகளையும் இப்பவே என் கண்ணு முன்னாடியே அழிக்கணும். அதோட அவன் இனிமேல் ஒரு வீரனாகவே இருக்கக்கூடாது என்றார். ஆனால் அந்த நிபந்தனையை கேட்ட ஜெயசமரன் உடனே சத்தமாக சிரித்துக் கொண்டே, இந்த கிழமை என்னென்ன சொல்றான் பாருங்க. இங்க பாரு, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என்னோட உடம்புல இருக்கிற ஒரு சக்தியை கூட நான் அழிக்க மாட்டேன். சக்திகளை அழிக்கிறதுல உனக்கு அவ்வளவு ஆசை இருந்தா உன்னோட சக்திகளை நீயே அழிச்சுக்கோ. அதுவும் உனக்கு பத்தலன்னா உன் பக்கத்துல இருக்கிற அந்த முட்டாளோட சக்தியையும் சேர்த்து அழிச்சுக்கோ. இந்த வயசுல அதை வச்சு நீ என்ன பண்ண போற என்று கேட்டார். ஜெயசமரனின் வார்த்தைகள் அரக்க மூத்தவரின் முகத்தில் இருந்த கோபத்தை இன்னும் தீவிரமாக்கின. அதனால் அவர் உடனே, இந்த பையனோட நாக்கு ரொம்ப நீளுது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நீ முடிவு பண்ண முடியாது. உன்னை புடிச்ச உடனே உன்னோட எல்லா கணக்குகளையும் நான் முடிக்கிறேன். இப்போ இந்த பைஜா பிரிவு உன்னை பாதுகாக்குது. ஆனா அவங்க இதையே எவ்வளவு நாள் பண்ண முடியும்னு நானும் பாக்குறேன் என்றார். இதை சொல்லி முடிப்பதற்குள் அவரது முகத்தில் ஒரு கொடிய புன்னகை தோன்றியது. பிறகு கண்களில் இருள் ஒளிர்ந்து திடீரென ஒரு கருப்பு ஒளி அவர் கைகளிலிருந்து வெளிப்பட்டு மின்னல் வேகத்தில் ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தது. அதே நேரத்தில் அவர் சிரித்துக் கொண்டே, உன்னால இந்த சூரியபுர தீவுல
ஒரு கோழை மாதிரி உன் வாழ்நாள் முழுவதும் ஒளிஞ்சிருக்க முடியும்னா மட்டும்தான் நான் உன்னை உயிரோட விடுவேன். ஆனா இந்த தீவை விட்டு நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன்னோட மரணம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு இங்க இருக்கிற எவனாலையும் கற்பனை கூட பண்ண முடியாது என்று கத்தினார். அப்போது அந்த கருப்பு ஒளியை கண்ட ஜெயசமரன் தன் முஷ்டியை இறுக்கி பிடித்து கண்களில் கோபம் நிரம்பியபடியே அங்கிருந்து நகர்ந்தான். அவன் அசைந்ததால் அந்த அரக்க மூத்தவரின் தாக்குதலை தவிர்க்க முடிந்தது. இருந்தாலும் அந்த கருப்பு ஒளியின் ஒரு சிறிய பகுதி அவன் உடலுக்குள் நுழைந்தது. ஆனால் ஆச்சரியமாக அந்த ஒளி அவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. ஜெயசமரன் தன் தாக்குதலை தவிர்த்ததை கண்ட அந்த மூத்தவர் புன்னகைத்தபடியே, நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த சூரியபுர தீவுல தான் இருப்பேன். உனக்கு தைரியம் இருந்தா இங்கேயே இரு. இல்ல நீ ஒரு ஆம்பளைன்னு முன்னாடி நினைச்சா இங்க இருந்து வெளியே போய் காட்டு. ஆனா யாருக்கும் தெரியாம ரகசியமா தப்பிக்கலாம்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா உன்னோட உடம்புக்குள்ள இப்போ நுழைஞ்சிருக்கிற அந்த கருப்பு ஒளி நீ எங்க போனாலும் அதை எனக்கு காமிச்சிடும். அத நீ தலைகீழ நின்னாலும் வெளியே எடுக்க முடியாது. அதனால நீ எங்க இருந்தாலும் உன்னை எளிதா கண்டுபிடிச்சு உன்னோட உயிரை எடுப்பேன்னு சத்தியம் பண்ற. அதனால யாராலையும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது என்றார். அவர் இதை சொன்னவுடன் அவரது பார்வை இன்னும் உக்கிரமடைந்து பிறகு ஜெயசமரனை பார்த்து ஒரு சிரிப்புடன் அங்கிருந்து நகர்ந்து சென்றார். மிருதனம் அவருக்கு பின்னால் சென்று அந்த அரக்க முதியவரை வாயு பிரிவின் பகுதிக்கு அழைத்து சென்றார். அவர்கள் சென்றதும் அங்கிருந்த பதட்டமான சூழ்நிலை மெதுவாக அமைதியானது. ஆனால் அங்கிருந்த பைஜா குழுவினரின் மனதில் கவலை நீங்கவில்லை. இத்தருணத்தில் ஜெயசமரனை பாதுகாத்திருந்தாலும் அந்த அரக்க முதியவரின் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்பதை அவர்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருந்தனர். அப்போது மூத்தவர் ருத்ரன் ஜெயசமரனை பார்த்து, சமரா, இங்க இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா நீ இன்னும் கொஞ்ச நாள் இந்த சூரியபுர தீவுல தான் இருக்கணும் போல. ஆனா நீ இங்க இருக்கிற வரைக்கும் அந்த மூத்தவன் உன்னை தாக்க மாட்டான். அவன் பெரிய பிடிவாதமானவன் தான். ஆனா அவனால இந்த தீவுல ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதனால அவன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீயும் உடனே இங்க இருந்து போய்க்கோ என்றார். இதை கேட்டதும் ஜெயசமரன் அமைதியாக நின்றான். அந்த மூத்தவர் எப்போதும் இந்த தீவில் இருக்க மாட்டார் என்று தெரிந்தாலும் இங்கிருந்து நேரத்தை வீணடிக்க அவன் விரும்பவில்லை. ஏனெனில் அவனுக்கு இரண்டாவது பண்டைய குறியீட்டை கண்டுபிடிக்க வேண்டும். அதோடு சமரன் மற்றும் வீராவையும் தேட வேண்டியிருந்தது. அதே நேரத்தில் அவன் இங்கே தங்கினால் உலகிற்கு வரப்போகும் ஆபத்து மேலும் நெருங்கும் என்பதையும் அவன் நன்றாக உணர்ந்தான். அப்போது மேனகா கவலையுடன், இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த மூத்தவர் அவரோட முத்திரையை உன்னோட உடம்புல பதிச்சிருக்காரு. அதனால நீ அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அந்த முத்திரையை ஏதாவது பண்ணி வெளியே எடுக்கணும் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் தன் முஷ்டியை இறுக்கி அவன் சக்தியை ஒன்றாக சேர்த்தபடியே அந்த கருப்பு ஒளி உண்மையில் அவன் எலும்புகளுக்குள் ஆழமாக பதிந்திருப்பதை உணர்ந்தான். அது அவனது உடலுக்கு தீங்கு செய்யவில்லை என்றாலும் அவன் எங்கு சென்றாலும் அது அந்த மூத்தவருக்கு தொடர்ந்து தகவல் சொல்லிக் கொண்டே இருக்கும். இதற்கு ருத்ரனும் உடனே சம்மதித்து, மேனகா சொல்றதும் சரிதான் சமரா. உன்னோட நோக்கம் எதுவா இருந்தாலும் முதல்ல இந்த தீவுல இருந்தபடியே அந்த முத்திரையை வெளியே எடுக்கணும். அப்பதான் நீ அமைதியா இங்க இருந்து வெளியேற முடியும். அத பண்ண நாங்களும் உனக்கு உதவுறோம் என்றார். பைஜா பிரிவினரால் அந்த அசுர மூத்தவரின் தாக்குதல் தடுக்கப்பட்டதை அறிந்த ஜெயசமரன் அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்தார். ஏனெனில் அவன் சக்திகள் இன்னும் அவரை சமாளிக்க போதுமானவை அல்ல. ருத்ரன் இதை பார்த்தவுடன், இதுக்கெல்லாம் நீ எங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீ எங்களுக்காக ஏற்கனவே நிறைய உதவி பண்ணி இருக்கிற. அதனால இது எங்களோட கடமை தான். ஆனா இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த அசுர மூத்தவனுக்கு அசுர வான் பிரிவோடு தொடர்பு இருக்குது. அதனால நீ இந்த தீவை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எங்களால உனக்கு உதவ முடியாது என்றார். இதற்கு ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, எந்த பயமும் இல்லாமல், ஒருத்தரோட தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவங்களே தான் தீர்வை தேடிக்கணும் மூத்த ருத்ரன், அதே தான் இப்ப நானும் பண்ண வேண்டியிருக்கு என்றார். ஜெயசமரன் இதுவரை எத்தனை கஷ்டங்களை சந்தித்து எத்தனை வாழ்வாசாவா நிலையை தாண்டி இருக்கிறான் என்பதை மூத்த ருத்ரனால் கற்பனை கூட செய்ய முடியாது. அந்த அரக்க மூத்தவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றாலும் ஜெயசமரன் முழுமையாக தப்பிக்க முடியாத அளவுக்கு அவர் இன்னும் கொடூரமாக மாறவில்லை. இதற்கு பிறகு ருத்ரன் எதுவும் சொல்லாமல் அருகில் இருந்த தனது தோழர்களிடம் சில விஷயங்களை சொல்லிவிட்டு அமைதியாக பைஜா பிரிவின் அரண்மனைக்கு திரும்ப தொடங்கினார். அதை பார்த்த ஜெயசமரனும் அவர்களை பின்தொடர்ந்து நடந்தார். அந்த போரை காணும் வாய்ப்பு கைக்கு வராததால் அங்கு கூடியிருந்த மக்கள் சிறிது ஏமாற்றம் அடைந்தனர். ஆனால் ஜெயசமரன் இந்த சிக்கலிலிருந்து எப்படி வெளியேறப் போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு அதிக ஆவல் ஏற்பட்டது. அவன் உண்மையில் இதை சமாளிப்பானா, இல்லை என்றால் தனது வாழ்நாள் முழுவதும் இந்த தீவில் கோழையாகவே தங்கிவிடுவானா என்பதை அவர்கள் மனதில் ஒரு கேள்வியாக கொண்டிருந்தனர். மறுபுறம்
ஜெயசமரன் பைஜா பிரிவின் அரண்மனையில் உள்ள தனது அறைக்கு சென்று கண்களை மூடி தனது உடல் முழுவதும் பச்சை ஒளியை வெளியிட தொடங்கினார். பிறகு அழிக்கும் சக்திகளும் அவன் இயல்பான சக்திகளும் ஒன்று சேர்ந்து அவன் எலும்புகளின் ஆழத்தில் பதிந்திருந்த அந்த முத்திரையை தேடத் தொடங்கின. அந்த தேடல் அரை மணி நேரம் வரை நீடித்தது. அதன் பிறகு அவன் மெதுவாக சிரித்தபடியே, நீ எவ்வளவு நேரம் இப்படியே ஒளிஞ்சிருப்பன்னு பார்க்கலாம் என்றான். பிறகு சில நொடிகள் கழித்து அவன் பிரகாசமான பச்சை ஒளிக்குள் மறைந்திருந்த ஒரு மிகச்சிறிய கருப்பு ஒளியை கண்டான். அதுவே அந்த அரக்க மூத்தவர் அவனது உடலில் பதித்த முத்திரை. அதை கண்டதும் ஜெயசமரன் உடனே தனது சக்திகளை அந்த ஒளியின் மீது செலுத்தினான். ஆனால் அவன் சக்திகள் அதை தொட்ட உடனே வெள்ளை புகை எழுந்து ஒரு கணத்தில் அவன் சக்திகள் முற்றிலும் கலைந்து விட்டன. இதை கண்ட ஜெயசமரனின் முகம் நிறம் மாறி, இந்த முத்திரை உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு என்று சிறிய பதட்டத்துடன் சொன்னான். அவன் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு கரகரப்பான குரல் அவன் மனதில், இந்த ஒளியில மரணத்தோட சக்தியும் கலந்து இருக்குது. அதனால உன்னோட சக்திகள் அதுல மோதின உடனே அழிஞ்சிரும். நீ இந்த முத்திரையை வெளியெடுக்க விரும்புனா உன்கிட்ட இருக்கிற அழிவு சக்திகளை இதுக்கு பயன்படுத்தணும். அந்த அரக்க மூத்தவன் மகா யோகி நிலைக்கு மாற இன்னும் அரை அடி தூரத்துல தான் இருக்கான். அதனால அவனை சமாளிக்கிறது அவ்வளவு எளிதா இருக்காது. என்னோட பார்வையில பண்டைய அழிவு குறியீட்டை பயன்படுத்தினாலும் கூட இந்த முத்திரையை பிரிக்க உனக்கு பல நாட்கள் ஆகும். ஆனா நீ அதை வெளியே எடுத்த உடனே அது அந்த மூத்தவனுக்கு தெரிஞ்சிடும். உன்னோட சக்தி அவனை விட ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவன் திரும்பி வரும்போது இன்னைக்கு வந்ததை விட கொடூரமான முறையில உன்னை அவனால பழி வாங்க முடியும் என்றத. இது அவனது மந்திர கல்லில் இருந்த ஆன்மாவின் குரல். அதன் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் உடனே கண்களை திறந்து கண்களில் ஒரு கொடூரமான தீர்மானத்துடன், நான் பயந்து இந்த அறைக்குள்ளேயே ஒளிஞ்சிருப்பேன் அவன் நினைச்சா அதுதான் அவனோட வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பா இருக்கும் என்றான். உண்மையில் மகா யோகியாக மாறுவதற்கு மிக அருகில் இருந்த அந்த மூத்தவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் தான். அவரை நேரடியாக சமாளிப்பது ஜெயசமரனுக்கே ஒரு பெரிய சவாலாகத்தான் இருந்தது. ஆனால் ஜெயசமரனிடம் பல ரகசிய ஆயுதங்கள் இருந்தன. அவன் மட்டும் உறுதியாக ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த அரக்க மூத்தவரையும் அவனால் ஒரே அடியில் மோசமான நிலைக்கு தள்ள முடியும். அப்போது மந்திர கல்லின் ஆன்மா, உண்மையை சொன்னா அந்த மகா யோகி அரை அடி தூரத்துல இருக்கிற அவனை சமாளிக்க கூடிய ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. ஆனா அதை தயார் பண்ண தேவையான எல்லா பொருளையும் இப்போ உன்கிட்ட இல்ல. நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியலன்னா நான் உன்னோட அக்னி கலசத்தை பத்தி தான் பேசுறேன்னு புரிஞ்சுக்கோ என்றத. இதை கேட்ட ஜெயசமரன் உடனே, அக்னி கலசமா? அது ரொம்ப வலிமையானதுதான். ஆனா அதை வச்சு நான் ஒரு அக்னி வலையை உருவாக்குனாலும் அதிகபட்சம் அந்த அரக்க மூத்தவரை ஒரு சில நொடிகளுக்கு தான் என்னால சிறைபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் எளிதாவே அதுல இருந்து தப்பிச்சிருவானே என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட மந்திர கல்லின் ஆன்மா தாழ்ந்த குரலில், அக்னி கலசத்துல இருக்கிற ஆரம்ப நிலை நுட்பங்கள்ல ஒண்ணுதான் அந்த அக்னி வலை. ஆனா அந்த கலசத்தோட உண்மையான நுட்பத்தை பத்தி நீ அறிய விரும்புனா நீ 8 ஒளிச்சுடர் தாக்குதலை கத்துக்கணும் என்றத. அத்தியாயம் 1839. 8 ஒளிச்சுடர் தாக்குதல் என்ற நுட்பத்தின் பெயரை கேட்ட ஜெயசமரன் ஒரு நொடி திகைத்து போனான். பின்னர் அவளுக்கு ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்து, 8 ஒளிச்சுடர் தாக்குதலா? அது இருளின் அடிமையை கட்டுப்படுத்த மூத்த மாயவன் பயன்படுத்தின ஒளி தாக்குதல் இல்லையா? எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் அந்த ஒளிகளை முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருந்தாரு. ஏன்னா அப்படி பண்ணாதான் அந்த நுட்பத்தை பின்னாடி பயன்படுத்த முடியும். அப்படின்னா அதை நாம எப்படி பண்றது என்று கேட்டா. ஜெயசமரன் சற்று குழப்பம் அடைந்த போது மந்திர கல்லின் ஆன்மா அமைதியாக, ஆமா அதேதான். அதனாலதான் உன்கிட்ட எல்லா பொருட்களும் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனா இதை விட்டா அந்த மூத்தவன் கிட்ட இருந்து தப்பிக்க உனக்கு வேற வழியே இல்ல. நீ மட்டும் அப்பவே இந்த நுட்பத்தை பயன்படுத்தி இருந்தா ஒரு மகா யோகியால கூட உன்னை தடுத்திருக்கவே முடியாது என்றதா. இதை கேட்ட ஜெயசமரன் உடனே, சரி அப்படின்னா அந்த 8 ஒளிச்சுடர் வாயில்களை உருவாக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லு என்று கேட்டா. ஜெயசமரனின் கேள்வியை கேட்ட மந்திர கல்லின் ஆன்மா அவனை கொஞ்சம் அவமதிப்போடு பார்த்தது. பின்னர் மெதுவாக, மாயவ மாதிரி 8 ஒளிச்சுடர் வாயில்களை நீயும் உருவாக்கணும்னா 8 உயிருள்ள எரிமலைகளை சுருக்கி ஒரு சின்ன கல்லா மாத்தணும். ஆனா அதை உன்னால இந்த ஜென்மத்துல பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் குறைந்த சக்தி கொண்ட ஒரு வழி இருக்குது. நீ எப்படியாவது 8 ஆதி அக்னி கற்களை எடுத்தா அதை வச்சு அந்த வாயில்களை உருவாக்க முடியும் என்றதா. இதை கேட்ட ஜெயசமரன் ஒரு தயக்கத்துடன் தலையை அசைத்தான். ஆதி அக்னி கற்கள் பற்றிய கதைகளை அவன் முன்பே கேள்விப்பட்டிருந்தான். ஒரு எரிமலையின் அடிப்படை அக்னி சக்திகள் ஒன்று திரண்டால் தான் அந்த கற்கள் உருவாகும். உண்மையில் அவைகளும் எரிமலையின் சக்திகளையே கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அவை மிகவும் அரியதும் விலை உயர்ந்ததுமான பொருட்கள். அதன் விலை ஜெயசமரனாலோ அல்லது எந்த ஒரு நடுத்தர வீரனாலோ கூட முடியும் விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 8 கற்களை பெறுவது என்பது சாத்தியமே இல்லை.
இதை அறிந்த பிறகும் ஜெயசமரன் இந்த தகவலை அறிவதற்கு முன்பிருந்த அதே இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருந்தான். அப்போது தனது இயலாமையை உணர்ந்து அவன் மந்திரக்கல்லின் ஆன்மாவை பார்த்து, அந்த வாயில்களை உருவாக்கக்கூடிய வேற ஏதாவது பொருட்களை பத்தி உனக்கு தெரியுமா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என்னால எடுக்க முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு என்றா. அந்த கேள்வி மந்திரக்கல்லின் ஆன்மாவை சிரிக்க வைத்தது. பிறகு அது சிரித்துக் கொண்டே, ஆமா, அது உண்மைதான். ஆதி அக்னி கற்களை இப்போ உன்னால எடுக்க முடியாதுங்கிறதுனால உனக்கு வேற பொருட்கள் தேவைப்படலாம். ஆனா உன்கிட்ட இன்னும் ஒண்ணு இருக்குது. நான் அக்னி ஞானி கிட்ட இருந்து உனக்காக எடுத்து தந்தா அந்த பண்டைய தெய்வீக அக்னிக்கல் இன்னும் உன்கிட்டதான் இருக்கு இல்லையா என்று கேட்டதா. அந்த மந்திரக்கல்லின் ஆன்மாவின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரனுக்கு பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டதா. பிறகு அவன் உடனே தனது முஷ்டியை இறுக பிடித்தான். அந்த கணத்தில் ஒரு பிரகாசமான சிவப்பு கல் அவன் கையில் மெல்ல உருவாக தொடங்கியது. அந்த பண்டைய தெய்வீக அக்னிக்கல் அவன் கையில் வந்தவுடன் அதன் ஆழமான சூடான ஆற்றலை அவன் தெளிவாக உணர்ந்தான். பின்னர் அவன் அமைதியாக, இதுதான் அந்த பண்டைய தெய்வீக அக்னிக்கல்லா? இதால எனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டா. அதற்கு மந்திரக்கல்லின் ஆன்மா, இந்த அக்னிக்கல்லோட உண்மையான பயனை பத்தி நீ பண்டைய நரகசாப குறியீட்டோட உரிமையாளரை சந்திக்கும் போது உனக்கே தெரியும். அதோட உன்னை யாராவது கொல்ல முயற்சி பண்ணா இந்த கல் உன்னை உயிரோட காப்பாத்தும் என்றதா. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகத்தில் சிறிய மாற்றம் தெரிந்தது. அந்த குறியீட்டோட உரிமையாளரா? அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய சக்தி கொண்டவராதான் இருக்கணும் என்றார். அதற்கு பதிலாக மந்திரக்கல்லின் ஆன்மா, அத பத்தி இப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இப்போதைக்கு உன் தலைக்கு மேல தூங்கிட்டு இருக்கிற ஆபத்துல இருந்து தப்பிக்கிற வழிய பாரு. நான் சொல்றது நீ அப்படியே கேட்டா அந்த அரக்க மூத்தவனை அழிக்க நான் உனக்கு உதவுவேன் என்றதா. அந்த ஆன்மா இதை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு காரணத்தால் அது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறது என்பது போல ஜெயசமரனுக்கு தோன்றியது. இதை பற்றி சிந்தித்தபடியே அவன் மனதிற்குள், இதையே இவ்வளவு உற்சாகமா இருக்குது? ஒருவேளை ரொம்ப நாளா உறக்கத்துல இருந்துட்டு இப்ப கண் முழிச்சதுனால இது இவ்வளவு உற்சாகமா இருக்குதா என்று நினைத்தா. ஆனால் அவன் அந்த எண்ணங்களை தள்ளி வைத்து மந்திரக்கல்லின் ஆன்மாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்க தொடங்கினான். அதன் ஒவ்வொரு வரியையும் மனதில் பதிய வைத்த போது மெதுவாக ஜெயசமரனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றி, இந்த விஷயத்துல மட்டும் பைஜா பிரிவு எனக்கு உதவ ஒத்துக்கிட்டா நான் கண்டிப்பா பைஜா பிரிவுக்கு என்னால முடிஞ்ச பெரிய உதவியை பண்ணுவேன் என்றான். இதை சொன்னவுடன் ஜெயசமரன் மெதுவாக திரும்பி சூரியபுர தீவின் மறுபுறம் பார்த்தான். அந்த திசையில் அவன் கண்களில் ஒரு குளிர்ந்த உறுதியும் அமைதியான கோபமும் தென்பட்டது. பின்னர் அவன் தன் அறையை நோக்கி நடந்தான். அப்போது அவன் மனதில், அரக்க மூத்தோனே, நீ என்னோட வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரம் பொறு, அது உன்னால முடியுமா இல்லையான்னு நான் உனக்கு காட்டுறேன் என்று நினைத்தான். மறுநாள் காலை சூரிய ஒளி மேகங்களை கிழித்து நிலத்தில் விழத் தொடங்கிய நேரத்தில் பைஜா பிரிவிலிருந்து ஒருவரின் நிழல் அதிவேகத்தில் தீவிலிருந்து வெளியேறுவதை காண முடிந்தது. அந்த நிழல் தனது முழு வேகத்துடன் அந்த தீவை கடந்தது. அப்போது பைஜா பிரிவின் பகுதியில் நின்றிருந்த மூத்த ருத்ரன் அந்த ஒளிரும் நிழலை பார்த்து ஆழ்ந்த மூச்சு விட்டு, நம்ம பையன் சமரம் உண்மையிலேயே ரொம்ப பதட்டத்துல இருக்கிறான் போல. ஆனா அந்த அரக்கன் மகாயோகி நிலையை அடைய இன்னும் அரை அடி தூரத்துல தான் இருக்கான். சமரம் கிட்ட எவ்வளவு தந்திரம் இருந்தாலும் அவனால அவனை நேரடியா எதிர்கொள்ளவே முடியாது என்றார். அதற்கு அவருக்கு அருகில் நின்றிருந்த மேனகா, மூத்தருத்ரன், சமரம் எப்பவுமே ஒரு விஷயத்தை யோசிச்சதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவான். இப்ப அவன் எந்த மாதிரி ஆபத்துல இருக்கான்னு அவனுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இந்த மோதலோட முடிவு என்னவா இருக்கும்னு காலம் தான் பதில் சொல்ல முடியும் என்றாள். இதற்கிடையில் சூரியபுர தீவின் மறுபுறத்தில் அந்த அரக்க மூத்தவர் வாயு பிரிவின் ஒரு மூத்தவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஜெயசமரன் தீவிலிருந்து வெளியேற முயற்சிப்பதை அவர் திடீரென உணர்ந்தார். பிறகு உடனே அவர் தனது பார்வையை அந்த திசையில் திருப்பினார். அங்கு ஒரு ஒளி தீவை விட்டு முன்னோக்கி பாய்வதை அவர் கண்டார். அதை பார்த்தவுடன் அவர் உதடுகளில் ஒரு இரக்கமற்ற புன்னகை மலர்ந்து, நான் நினைச்ச மாதிரியே அவனால இங்க இருக்க முடியல. அவன் இப்போ ஓட ஆரம்பிச்சுட்டான். இப்போ கண்டிப்பா என்னால அவனோட உயிர் எடுக்க முடியும். விருதா, நீ இங்கே இரு, நான் போய் அந்த பையனை முடிச்சுட்டு வரேன் என்றார். இதை சொன்னவுடன் அவர் தனது கைத்தடியை இறுக்கமாக பிடித்து பறக்க தயாரானார். அப்போது அவர் பேசிக் கொண்டிருந்த வாயு பிரிவின் மூத்தவரும் மகிழ்ச்சியுடன், போய் அந்த பையனை உரு தெரியாம அழிச்ச நல்ல செய்தியோட இங்க வந்து எங்க நாளை சிறப்பாக்கு. அவனால எங்களோட வாயு பிரிவு நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்குது என்றார். இதை கேட்டவுடன் அரக்க மூத்தவர் ஒரு கருப்பு ஒளியாக மாறி ஜெயசமரன் சென்ற திசை நோக்கி வேகமாக பாய்ந்தார். இதற்கிடையில் மிருதனும் விக்ரமும் ஒன்றாக நின்று சிரித்துக் கொண்டிருந்தனர். ஏனெனில் ஜெயசமரன் இந்த தீவில் இன்னும் சில நாட்கள் தங்கி இருந்தால்
அது அவர்களுக்கு ஆபத்தாக இருக்கும் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்தனர். ஆனால் அவன் இவ்வளவு சீக்கிரம் தீவை விட்டு கிளம்பியதால் அவர்கள் பார்வையில் இது நேரடியாக மரணத்தை அழைத்துக் கொண்டதற்கு சமம் என்று நினைத்தார்கள். மறுபுறம் ஜெயசமரன் ஒரு ஒளியாக கடலின் மேல் வேகமாக பறந்து கொண்டிருந்தான். அவன் முழு வேகத்திற்காக தனது கருட சிறகுகளையும் வெளியே கொண்டு வந்திருந்தான். அப்போது அவன் மேலிருந்து கீழே இருந்த பரந்த கடலை பார்த்து பெருமூச்சு விட்டவாறு, எல்லா ஏற்பாடுகளும் நல்லபடியா முடிஞ்சுதா மந்திரக்கல்? ஆமா, நான் கேட்க மறந்துட்டேன், உனக்கு ஏதாவது பெயர் இருக்கா என்று கேட்டான். அதற்கு அந்த மந்திரக்கல் லேசான ஆச்சரியத்துடன், என்னோட பேரா? என் பழைய எஜமானர்கள் எல்லாம் என்ன திவான்னு கூப்பிடுவாங்க. ஆனா ஆமா, எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சது என்றத. அதை கேட்ட ஜெயசமரன் சரி என்று தலையசைத்து பின்னால் திரும்பி பார்த்தான். தன்னிடமிருந்து சற்று தொலைவில் ஒரு ஒளி வேகமாக நெருங்குவது தெரிந்தது. அதை பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் ஒரு கேலி புன்னகை தோன்றியது. அப்போது திவான் அமைதியாக, வடமேற்குல ஒரு தீவு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இப்ப அங்க யாருமே இல்ல, அதனால நாம எந்த பிரச்சனையும் இல்லாம அங்க போகலாம். சூரியபுர தீவுல இருந்து நாம ஏற்கனவே ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆனா அந்த கிழவனோட வேகத்தை பார்த்தா அவன் இன்னும் அரை மணி நேரத்துல உன்கிட்ட வந்துருவான்னு எனக்கு தோணுது என்றதா. இதை கேட்ட ஜெயசமரன் உடனே தலையசைத்து தனது சிறகுகளை தாண்டி பச்சை ஒளியில் உடலை மூடிக்கொண்டு வடமேற்கு திசையில் பறந்தான். சுமார் 15 நிமிடங்கள் பயணித்த பிறகு அவன் கண்களுக்கு முன்னால் ஒரு பெரிய வெறிச்சோடிய தீவு ஒன்று தோன்றியது. அவன் அந்த தீவில் எந்த ஒரு மனித சக்தியையும் உணரவில்லை. அதுவே அங்கே யாரும் இல்லை என்பதை அவனுக்கு உறுதிப்படுத்தியது. பின்னர் ஜெயசமரன் மெதுவாக கீழிறங்கி ஒரு மலை உச்சியில் அமர்ந்து ஆழமாய் மூச்சு விட்டான். அப்போது அவன் கண்களில் ஒரு அமைதியான மகிழ்ச்சி தெரிந்தது. அதைத் தொடர்ந்து அவன் தனது கையை அசைத்த போது அதில் அக்னி கலசம் தோன்றியது. அப்போது அது அக்னி போல பிரகாசமான சிவப்பு ஒளியை விட்டது. பிறகு வானத்தை நோக்கி பார்த்தபடியே ஜெயசமரன் மெதுவாக, டேய் அரக்க கிழவா, தொண்டைமான் பிரிவோட ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த 3 தலைவர்களாலேயே இந்த சமரனை முடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது வெறும் மகா யோகி அரை அடி தூரத்துல இருக்கிற நீ என்ன முடிக்க போறியா? ஆமா, உன்னோட மனசுல நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன முடிக்க பார்த்தா நானும் உன்னை முடிக்க பார்ப்பேன். சரி, இப்ப நான் தயாரா இருக்கேன், முடிஞ்சா வந்து என்ன தொட்டுப்பார் என்றான். இவ்வளவு சொல்லிவிட்டு ஜெயசமரன் மிகவும் கவனமாக முன்னோக்கி பார்த்தபடியே இருந்தான். சுமார் 15 நிமிடங்கள் கடந்த போது வானத்தில் திடீரென வேகமாக வீசும் காற்றின் சத்தம் எழுந்தது. அப்போது அவன் மேலே பார்த்ததும் முதலில் ஒரு மெல்லிய கருப்பு ஒளி தெரிந்தது. அது மிகுந்த வேகத்தில் நகர்ந்து தீவை தாண்டி மலையருகே வந்து நின்ற போது அது தன்னை இதுவரை துரத்தி வந்த அதே அரக்க மூத்தவர் தான் என்பதை ஜெயசமரன் உணர்ந்தான். அதே நேரத்தில் அந்த மூத்தவர் வானத்தில் மிதந்தபடியே சுற்றி பார்த்து, உன்னோட கல்லறை கட்ட ஒரு நல்ல இடத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்க போல என்றார். அதை கேட்ட ஜெயசமரன் ஆழமாக மூச்சை இழுத்தான். பிறகு அவன் முன்னே இருந்த அக்னி கலசத்தின் சிவப்பு ஒளி மெதுவாக தீவிரமடைந்தது. அதை பார்த்தவுடன் அவன் அமைதியாக, அரக்க மூத்தவரே, நீங்க கல்லறை கட்ட போறது எனக்கு இல்ல, உனக்கு என்றார். அந்த கணமே அக்னி கலசம் திடீரென வளர்ந்து 1000 அடி உயரத்திற்கு எட்டியது. அப்போது அதன் உள்ளிருந்து வெளிப்பட்ட சக்தியின் அலைகள் சுற்றி இருந்த காற்றையே மங்க வைத்தது. அரக்க மூத்தவன் அதை பார்த்ததும் சத்தமாக சிரித்துக் கொண்டே, எல்லையற்ற புதையலா? ஓ, அதனாலதான் நீ இவ்வளவு தைரியமா சூரியபுர தீவை விட்டு ஓடி வந்தியா? டேய் தம்பி, இந்த புதையல் உன்னை காப்பாத்தும்னு நீ நினைச்சா உன்னை விட பெரிய முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. யூகிய ஜெயிச்சதுனால என் கூட மோத முடியும்னு நினைக்கிறியா? ஆமா, இந்த மக்கள் எல்லாரும் என்ன ஏன் அரக்க மூத்தவன்னு கூப்பிடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இங்க இருந்த பல பேரோட ரத்தத்தை வச்சு நான் இந்த மண்டலத்துல என்னோட பெயரை எழுதி வச்சிருக்கேன். நேத்து பிறந்த குழந்தடா நீ, உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அதை பார்த்த அரக்க மூத்தவன், சரி, இதுவரைக்கும் பேசுனது போதும், உன்னை கொன்னு அந்த எல்லையற்ற புதையலை நான் எடுத்துக்கிறேன் என்றார். இதை சொல்லும் போது அவர் கண்களில் ஒரு கொடிய சிவப்பு மின்னல் தோன்றியது. பிறகு அடுத்த நொடியில் அவர் இருந்த இடத்திலிருந்து மறைந்தார். அப்போது அவரது உடலில் இருந்து வெளிவந்த சக்தியால் கடலில் 1000 அடி உயர அலைகள் எழுந்தன. ஆனால் அந்த அசுர தாக்குதலையும் பார்த்தும் ஜெயசமரன் எந்த பயமும் காட்டவில்லை. அவன் மெதுவாக அவன் கைகளில் முத்திரைகளை மாற்றி அக்னி கலசத்தின் சிவப்பு ஒளியை மேலும் தீவிரப்படுத்தினார். அதனால் அந்த கலசம் வேகமாக நடுங்கியது. பிறகு ஒரு கணத்தில் அதன் ஒளி அரக்க மூத்தவனை சூழ்ந்து அவரை உள்ளே இழுக்கும் அளவுக்கு சக்தியை உருவாக்கியது. அதை உணர்ந்த அந்த மூத்தவர் தன் சிரிப்பை மறைக்காமல்,
என்ன இந்த கலசத்துக்குள்ள இழுக்கிறது அவ்வளவு எளிதுன்னு நீ நினைக்கிறியா? டேய் தம்பி, நீ உண்மையிலேயே முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? என்று கத்தினார். அப்போது அவர் தன்னை கட்டுப்படுத்த முடியாதபடி இழுக்கப்பட்டாலும் உடனே தன் சக்திகளை வெளிப்படுத்தி அந்த ஈர்ப்பை எதிர்க்க தொடங்கினார். அதைத் தொடர்ந்து ஈர்ப்பு விசை சிறிது சிறிதாக பலவீனமடைந்தது. ஆனால் ஜெயசமரன் இன்னும் அமைதியாகவே இருந்தான். பிறகு அவன் தன் கைகளை சிறிது அசைத்ததும் கடலின் ஆழத்திலிருந்து ஒரு கருப்பு நிழல் பாய்ந்து வந்து அந்த மூத்தவரை நேரடியாக தாக்கியது. இந்த திடீர் தாக்குதலில் அவர் ஒரு கணம் திகைத்து போனார். அப்போது அந்த நிழலை கவனித்த போது அவர் நக்கலாய் சிரித்துக் கொண்டே, எல்லையற்ற சடலமா? இவ்வளவு பலவீனமான பொம்மையை வச்சு என்ன காயப்படுத்த போறியா? என்று சிரித்தார். அந்த நிழல் உண்மையில் ஜெயசமரன் முன்பே வைத்திருந்த கடைசி எல்லையற்ற சடலம். அதன் சக்திகள் பரமஜீவ நிலையில் இருந்து மிக குறைவாக இருந்ததால் அந்த பயங்கரமான மூத்தவரை காயப்படுத்தும் அளவுக்கு அது பலம் இல்லை. ஆனால் அந்த சடலத்தை சண்டைக்காக அனுப்புவது ஜெயசமரனின் நோக்கம் அல்ல. அவன் ஒரு சிறிய சைகை காட்டியதும் எல்லையற்ற சடலம் உடனே தன்னைத்தானே அழிக்க தயாரானது. அதைத் தொடர்ந்து அடுத்த சில நொடிகளில் அது அரக்க மூத்தவரின் கண் முன்னே வீங்கிக் கொண்டு ஒரு பெரும் அதிர்ச்சி சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அந்த வெடிப்பால் உருவான அபாயகரமான சக்தி அலைகள் அரக்க மூத்தவரை நோக்கி பாய்ந்தன. அதனால் அவர் சில அடிகள் பின்வாங்கியதால் சுடர் கலசத்தின் ஈர்ப்பு விசையை தடுக்க அவர் செலுத்திய சக்தியும் பலவீனமடைந்தது. இந்த சிறிய சந்தர்ப்பத்தை ஜெயசமரன் தவறவிடவில்லை. அவன் உடனே சிவப்பு கலசத்தை அந்த மூத்தவரை நோக்கி முன்னோக்கி தள்ளினார். அப்போது அந்த கலசம் ஒரு மந்திர மிருகம் போல அவரை முழுவதும் விழுங்குவது போல தோன்றியது. பிறகு அடுத்த சில நொடிகளில் கலசத்தின் உள்ளிருந்து எண்ணற்ற மோதல்கள் எழுந்தன. அதை பார்க்கும்போது அந்த அரக்க மூத்தவர் ஆத்திரத்தில் கலசத்தை உள்ளிருந்தே அழிக்க முயற்சிக்கிறார் என்பது அதிலிருந்து வந்த அதிர்ச்சியில் தெளிவாக தெரிந்தது. அவரது கடுமையான முயற்சிகளால் சுடர் கலசம் மெதுவாக நடுங்க தொடங்கியது. அதை பார்த்து ஜெயசமரனின் முகத்தின் நிறம் மாறியது. அத்தியாயம் 1840. ஜெயசமரனின் மனதில் ஒரு தீர்மானமான எண்ணம் உதித்தது. பிறகு எந்த தயக்கமும் இல்லாமல் அவன் வேகமாக அக்னி கலசத்திற்குள் நுழைந்தான். உள்ளே சென்றதும் அடர் சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்த தரையில் மிகுந்த கோபத்துடன் நின்றிருந்த அந்த அரக்க மூத்தவரை அவன் பார்த்தான். ஜெயசமரனை உள்ளே பார்த்தவுடனே அந்த மனிதன் ஒரு பயங்கரமான சிரிப்புடன், ஏய் தம்பி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? என்ன இதுக்குள்ள வர வைக்கணும்னு அவ்வளவு அற்புதமான ஒரு எல்லையற்ற சடலத்தை போய் அழிச்சிருக்க என்று கேட்டான். அதற்கு ஜெயசமரன் அமைதியாக, இதுல என்ன இருக்கு? எதையாவது உன்னை பெறணும்னா எதையாவது உன்னை இழந்துதான் ஆகணும். இதுவரைக்கும் வரலாற்றில் அப்படித்தானே நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த அற்புதமான சடலத்தை நான் அழிக்கலன்னா நீ சொன்ன மாதிரி உன்னை இந்த இடத்துக்குள்ள என்னால கொண்டு வந்திருக்க முடியாதுல்ல. உண்மையை சொன்னா மகாயோகி நிலைக்கு அரை அடி தூரத்துல இருக்கிற உன்ன மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த உயிரினத்தை அழிக்க அந்த சடலத்தை தியாகம் பண்றதுல ஒன்னும் தப்பு இல்ல என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அரக்க மூத்தவரின் கண்களில் இருந்த இரக்கமற்ற தன்மை மேலும் தீவிரமடைந்தது. அவர் உடனே ஒரு அடி முன்னேறி, இந்த மாதிரி அகங்காரமான எண்ணங்கள் தான் பல பேரோட மரணத்துக்கு காரணமா இருந்திருக்குது. என்னை இந்த எல்லையற்ற புதையலுக்குள்ள கொண்டு வந்தா மட்டும் என்ன அழிக்க முடியும்னு நீ நினைச்சியா? போடா முட்டாள். இப்போ பாரு, உன்னோட சொந்த புதையலுக்குள்ளேயே வச்சு உன்னை நான் எப்படி கொடூரமா கொல்றேன்னு என்று கத்தினார். இதை சொன்ன அடுத்த நொடியில் அவர் அந்த இடத்திலிருந்து மறைந்து அடுத்த நொடியில் ஜெயசமரனுக்கு முன்னால் தோன்றினார். அதே கணத்தில் தன் கைகளில் கொடிய சக்தியை சேர்த்து ஜெயசமரனை நோக்கி ஒரு வலிமையான தாக்குதலை கொடுத்தார். அதனால் அந்த சுற்றுப்புறமே மங்கலாக மாறியது. அப்போது திடீரென்று அடர் சிவப்பு ஒளி ஒன்று உருவாகி ஜெயசமரனின் முன்னால் ஒரு பெரிய கவசமாக நின்றது. அதை பார்க்க அது அவனை பாதுகாக்க முயற்சிப்பது போல இருந்தது. ஆனால் அரக்க மூத்தவரின் தாக்குதலுடன் மோதிய கணமே அந்த கவசம் சிதறி மறைந்தது. அந்த ஒரு நொடியை பயன்படுத்தி கொண்டு ஜெயசமரன் தன் இடத்திலிருந்து வெகு தூரம் நகர்ந்தான். இப்போது நடந்த விஷயங்களை பார்த்ததும் அக்னி கலசத்தின் உள்ளே இருக்கும் வரை அந்த கலசம் தன்னை பாதுகாக்கும் என்பது அவனுக்கு தெளிவானது. ஏனெனில் அந்த அரக்க மூத்தவரை போன்ற கொடூர சக்தியை எதிர்கொள்ள இதுவே அவனிடம் இருந்த ஒரே வழி. அதனால் இப்போதைக்கு சரியான தருணம் வரும் வரை சிறிது நேரத்தை வாங்கிக் கொள்வதே அவன் நோக்கமாக இருந்தது. ஜெயசமரன் தப்பித்ததை பார்த்ததும் அரக்க மூத்தவர் தன் எலும்பு தடியை வெள்ளை ஒளியாக மாற்றினார். பிறகு அந்த ஒளி பரிமாணங்களை கிழித்துக் கொண்டு ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தது. அதை பார்த்த உடனே ஜெயசமரன் பின்னோக்கி நகர்ந்து தன் கையை அசைத்தான். அடுத்த கணமே ஒரு கருப்பு மரம் அவனுக்கு முன் தோன்றியது. அதில் அவன் அதிக சக்தியை செலுத்தியதும் அந்த மரத்திலிருந்து கருப்பு ஒளி வெடித்து அவர்கள் இருவரின் கண்களுக்கு முன்பாகவே அரக்க மூத்தவரின் வெள்ளை ஒளியுடன் நேருக்கு நேர் மோதியது.
அது மோதிய தருணத்தில் அந்த பகுதி முழுவதும் கூர்மையான சத்தம் எதிரொலித்தது. ஆனால் கருப்பு மரம் அந்த வலிமையை தாங்க முடியாமல் வெகு தூரம் பின்னால் வீசப்பட்டு தரையில் விழுந்தது. அதே நேரத்தில் அந்த அரக்க மூத்தவரின் வெள்ளை ஒளியுடன் கூடிய அவரது தடியும் தரையில் விழுந்தது. இந்த காட்சியை கண்ட அரக்க மூத்தவர் பற்களை கடித்துக் கொண்டு மனதில், இந்த பையன் ரொம்ப தந்திரமானவனா இருக்கான். என் தாக்குதல்களை நேரடியா எதிர்கொள்ளாமலேயே அதை தடுத்து நிறுத்துறான். அதனால இவனை கொல்ல நான் வேற வழியை தான் பார்க்கணும் போல என்று நினைத்தார். மறுபுறம் ஜெயசமரனுக்கு அவன் சக்திக்கும் அந்த மூத்தவரின் சக்திக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருப்பது தெளிவாக புரிந்தது. அப்படிப்பட்ட நிலையில் அவருடன் நேரடியாக மோதுவது அவனுக்கு ஆபத்தானது. அதனால்தான் அவன் தன் புதையல்களையும் தந்திரங்களையும் பயன்படுத்தி அந்த தாக்குதல்களை தடுத்து வந்தான். அதே நேரத்தில் அரக்க மூத்தவர் தன் உடலிலிருந்து கருப்பு புகையை வெளியே விட தொடங்கினார். பிறகு அந்த புகை அவரை சுற்றி பரவியதும் அவரது உடல் மங்கலாக தோன்ற தொடங்கியது. அப்போது அவர் ஜெயசமரனை பார்த்தபடியே, நீ பெரிய புத்திசாலிதான், ஆனா என்னோட வேகத்தை உன்னால தாங்க முடியுமா என்று கேட்டார். அந்த அரக்க மூத்தவர் மங்கலாக தோன்ற தொடங்கியதை பார்த்ததும் ஜெயசமரனின் உள்ளத்தில் ஆபத்துக்கான ஒரு உணர்வு எழுந்தது. அதே நேரத்தில் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்கவும் அவனுக்கு நேரமில்லை. அதனால் உடனடியாக அவன் மீண்டும் பின்னோக்கி நகர்ந்தான். ஆனால் அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த நொடியில் அந்த அரக்க மூத்தவர் பரிமாணங்களை பிளந்து கொண்டு அவனுக்கு முன்னால் தோன்றினார். அப்போது அவரது முகத்தில் அரக்கத்தனமான புன்னகை தெளிவாக பளிச்சிட்டது. பிறகு அடுத்த கணமே அவர் தன் 5 விரல்களையும் வளைத்து அவரது கையை ஒரு கொடிய நகமாக மாற்றினார். அந்த நகத்தை சுற்றி கருப்பு சக்தி சுழன்று கொண்டிருந்தது. அதை கொண்டு அவர் ஜெயசமரனை பிடிக்க முயன்றார். இந்த காட்சியை கண்ட ஜெயசமரனின் முகம் நிறம் மாறியது. பிறகு ஒருவித பயத்துடன் எந்த ஒரு தயக்கமும் இன்றி அவன் தன் உடலிலிருந்து பச்சை ஒளியை வெளிப்படுத்த தொடங்கினான். அதே நேரத்தில் அவன் உடலில் இருந்த 10 நாகமுத்திரைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒளிரத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து அவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து அந்த அரக்க மூத்தவரின் தாக்குதலுடன் நேருக்கு நேர் மோதின. அது மோதிய கணத்தில் மிக அபாயகரமான சக்தி அலைகள் நாலாபுரமும் பரவின. ஆனால் ஜெயசமரன் 10 நாகமுத்திரைகளால் உருவாக்கிய அந்த தாக்குதல் அரக்க மூத்தவரின் அளவற்ற சக்திக்கு முன் நொடி பொழுதில் சிதறியது. அது மட்டுமல்லாமல் ஜெயசமரனின் உடல் கடுமையாக காயமடைந்து வெகு தூரம் பின்னால் வீசப்பட்டது. அப்போது அவனது வாயிலிருந்து வலியால் முனகும் ஒளிகள் வெளிவந்தன. அதிலிருந்து அந்த அரக்க மூத்தவரின் தாக்குதல் எவ்வளவு கொடியது என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த தாக்குதல் முழுமையாக தோல்வியடையவில்லை என்பதை கண்டதும் அரக்க மூத்தவரின் முகத்தில் ஒரு கணம் ஆச்சரியம் மின்னியது. அந்த ஆச்சரியத்துடன் அவர், நீ என்னோட அரக்க நகை தாக்குதலையே தாங்கிட்டியா? பரவாயில்லடா தம்பி, நீ இப்ப செத்தாலும் உன்னை பத்தி நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் என்றார். ஏனெனில் அந்த தாக்குதலுக்கு முன்னால் சாதாரண பரமஜீவ நிலை வீரன் மட்டுமல்ல, எந்த ஒரு உச்ச பரமஜீவ நிலை வீரன் கூட ஒரு நொடியில் அழிந்திருப்பான். ஆனாலும் ஜெயசமரன் உயிரோடு இருந்தார். இதை கண்ட அந்த அரக்க மூத்தவரின் கண்களில் கொடிய நோக்கம் மேலும் தீவிரமடைந்தது. பிறகு தாழ்ந்த குரலில், இந்த பையன் வெளிய பாக்குறத விட ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். இவனை இப்பவே ஒழிக்கலன்னா எதிர்காலத்துல பெரிய பிரச்சனையா மாறிடுவான் என்று முணுமுணுத்தார். இதை சொல்லிக் கொண்டே அவர் எந்த தயக்கமும் இன்றி முன்னேறினார். பிறகு மீண்டும் ஒரு முறை ஜெயசமரனை நோக்கி கொடிய தாக்குதலை தொடுக்க தயாரானார். அந்த கணத்தில் பாலத்தை பிளந்து கொண்டு மூத்தவர் தன்னை நோக்கி வருவதை கண்ட ஜெயசமரன் உடனடியாக தன் 2 கைகளாலும் தரையை பலமாக அடித்து, அரக்க கிழவா, என்னைய அவனை அழிக்க பாக்குற? இரு, இன்னைக்கு இந்த அக்னி கலசத்தோட உண்மையான சக்தியை உனக்கு காட்டுறேன். அக்னி சங்கிலிகளே, தயாராகுங்கள் என்று கத்தினான். ஜெயசமரனின் கைகள் அந்த சிவப்பு தரையை தொட்ட நொடியில் அந்த பகுதி முழுவதும் கடுமையாக குலுங்கியது. பிறகு உடனே அங்கே ஒரு பெரிய பள்ளம் உருவானது. அதைத் தொடர்ந்து அதிலிருந்து பல சிவப்பு ஒளிகள் மேலே எழத் தொடங்கி கண்ணிமைக்கும் நேரத்தில் அவை ஒளிரும் சிவப்பு சங்கிலிகளாக மாறின. அந்த சங்கிலிகள் எல்லா பக்கங்களிலிருந்தும் அந்த அரக்க மூத்தவரை சுற்றி வளைக்க தொடங்கின. இந்த திடீர் மாற்றம் அந்த அரக்க மூத்தவரை ஒரு கணம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனாலும் அடுத்த கணமே அவர் தன் கைகளை நகங்களாக மாற்றி தன்னை நோக்கி வந்த சங்கிலிகளை வெட்டத் தொடங்கினார். ஆனால் 2 கைகளால் மட்டும் அதை செய்ய முடியாது என்று உணர்ந்த அவர் உடனே 10 கருப்பு ஒளிகளை உருவாக்கினார். பிறகு அவை மிகுந்த வேகத்தில் சிவப்பு சங்கிலிகளை வெட்டி சிதறடித்தன. இந்த காட்சியை ஜெயசமரன் அமைதியாக கவனித்தான். அதனால் அவன் தரையில் இன்னும் அதிக சக்தியை செலுத்த தொடங்கினான். அதனால் தரையில் இருந்த விரிசல் உடனே பெரிதானது. அதைத் தொடர்ந்து அதிலிருந்து வெளிவரும் சிவப்பு சங்கிலிகளின் எண்ணிக்கையும் பல மடங்காக அதிகரித்தது. பிறகு எண்ணற்ற சங்கிலிகள் எல்லா பக்கங்களிலிருந்தும் அந்த அரக்க மூத்தவரை மீண்டும் சுற்றி வளைக்க முயன்றன. இதை கண்டதும் அரக்க மூத்தவர் தன் தாக்குதல்களின் வேகத்தை மேலும் உயர்த்தி, தம்பி,
நீ உண்மையிலேயே இந்த சங்கிலிகளால என்ன சிறையில அடைக்க முடியும்னா நினைக்கிற என்று கேட்டார். ஆனால் ஜெயசமரன் அவர் வார்த்தைகளை முற்றிலும் புறக்கணித்தார். அதே நேரத்தில் தரையிலிருந்து இன்னும் பல சங்கிலிகள் வெளிவர தொடங்கின. இதை கண்ட அரக்க மூத்தவர் தலையை மெதுவாக அசைத்தார். பிறகு அவர் அந்த சங்கிலிகளை அழிக்கும் முயற்சியை மீண்டும் தொடர்ந்தார். ஆனால் அந்த நொடியில் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. ஏனெனில் அரக்க மூத்தவர் வெட்டி அழித்த சங்கிலிகள் இந்த முறை திடீரென்று சிறிய சங்கிலிகளாக மாறி அவரது முழு உடலையும் சுற்றி பிணைக்க தொடங்கின. தன்னை இவ்வாறு பிணைக்கும் சங்கிலிகளை பார்த்த அந்த அரக்க மூத்தவர் உடனடியாக தன் உடலிலிருந்து அளவற்ற சக்தியை வெளிப்படுத்தி அவற்றை அழிக்க முயன்றார். இருப்பினும் முன்பு செய்தது போல இந்த சிறிய சங்கிலிகளை அவரால் அழிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் அவரது சக்திகள் சங்கிலிகளுடன் மோதிய கணத்தில் அந்த சிறிய சங்கிலிகளிலும் கருப்பு சக்திகள் ஒளிரத் தொடங்கின. அளவில் மிகச்சிறியதாக இருந்த போதிலும் அவற்றை ஏன் தன்னால் உடைக்க முடியவில்லை என்பது அவருக்கே புரியவில்லை. அப்போது ஜெயசமரன் அந்த அரக்க மூத்தவரை பார்த்து அமைதியான குரலில், அரக்க மூத்தவரே, உங்களுக்கு பெரிய அனுபவம் இருந்தும் இந்த தடவை நீங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது என்றார். பிறகு அவன் தனது கைகளை மெதுவாக அசைத்ததும் அந்த கருப்பு சக்திகள் பெரிதாக வளர்ந்து சிவப்பு சங்கிலிகளை முழுமையாக கருப்பு நிறமாக மாற்றின. உண்மையில் அந்த கருப்பு சக்திகள் அழிவு சக்திகளை மறைத்து வைத்திருந்தன. ஜெயசமரன் அவற்றை மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் பயன்படுத்தி இருந்தார். அதனால்தான் சங்கிலிகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அரக்க மூத்தவரை போன்ற ஒரு சக்தி வாய்ந்த வீரனால் கூட அவற்றை உடைப்பது கடினமாகிவிட்டது. இதை கண்ட அந்த அரக்க மூத்தவர் பயங்கரமான குரலில், இவ்வளவு சீக்கிரம் சந்தோஷப்பட வேண்டாம் தம்பி. என்னால என் இடத்துல இருந்து நகர முடியலனாலும் உன்னை கொல்றது ஒண்ணும் எனக்கு பெரிய விஷயமே இல்ல என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் தனது காலை தரையில் பலமாக உடைத்தார். பிறகு உடனே கருப்பு சக்திகளின் ஒரு பெரும் அலை ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தது. அதனால் அது அவனை தாக்குவதற்கு முன்பே தரையிலிருந்து மேலும் பல கருப்பு சக்திகள் எழுந்து ஒரு பெரிய வலையை உருவாக்கின. அந்த வலை அந்த சக்தி வாய்ந்த தாக்குதலை முற்றிலும் தடுத்து நிறுத்தியது. இதை கண்ட ஜெயசமரன் மெதுவாக, இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான் கண்ணா, இப்பதான் நீ என்னோட உலகத்துக்குள்ளேயே வந்திருக்க. உனக்கு பெரிய தலவாழை இலை விரிச்சு ஒரு பெரிய விருந்தே போடுறேன் பாரு என்றார். அந்த கணத்தில் கோபம் கலந்த பார்வையுடன் ஜெயசமரனை பார்த்து கொண்டிருந்த அரக்க மூத்தவரின் கண்களில் ஒரு சிறிய கவலை தோன்றியது. ஏனெனில் ஜெயசமரனின் வார்த்தைகள் நடந்த அனைத்தும் முன்கூட்டியே திட்டமிட்டு அமைக்கப்பட்டவை என்பதை அவருக்கு தெளிவாக உணர்த்தின. அதன் பின் ஜெயசமரன் மேலும் எதுவும் பேசவில்லை. ஆனால் இதுவே தனது மிக ஆபத்தான தாக்குதலை தொடுப்பதற்கான சிறந்த தருணம் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். பிறகு கண்ணு வைக்கும் நேரத்தில் அவனது கைகளில் பண்டைய தெய்வீக அக்னி கல் தோன்றியது. ஜெயசமரன் அதை உன்னிப்பாக கவனித்தான். அப்போது அதிலிருந்து நெருப்பு மெதுவாக வெளிப்பட தொடங்கியதை அவன் உணர்ந்தான். அந்த நெருப்பு எரிய தொடங்கியவுடன் அதன் அபாயகரமான வெப்பத்தால் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் மங்கலாக தோன்றியது. அது பார்க்க எந்த ஒரு சாதாரண நெருப்பையும் விட பல மடங்கு கொடியதாக இருந்தது. மறுபுறம் அந்த சிவப்பு கல்லிலிருந்து எழுந்த நெருப்பை கண்டதும் அரக்க மூத்தவரின் முகம் நிறமாற தொடங்கி அவரது இதயத்தில் ஒரு சிறிய பதட்டம் உருவானது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் வாயிலிருந்து ஆதி ரத்தம் மெதுவாக வழிந்தது. அந்த ரத்தம் தெய்வீக அக்னி கல்லின் மீது விழுந்த உடனே அதிலிருந்த நெருப்பு கணிசமாக தீவிரமடைந்தது. பிறகு ஜெயசமரனும் தன் உடலில் இருந்த சக்தியின் பெரும் பகுதியை அந்த கல்லில் செலுத்த தொடங்கினார். இதனால் அந்த நெருப்பு இன்னும் அதிக சக்தி பெற்றது. ஆனால் அவனது முகம் மெதுவாக வெளியிட ஆரம்பித்தது. அதே நேரத்தில் அவனது சக்திகளும் வேகமாக குறைந்து கொண்டிருந்தன. அதை பார்க்கும் போது இந்த பண்டைய தெய்வீக அக்னி கல்லை பயன்படுத்த அவன் தன் சக்திகளை பெரும்பாலும் தியாகம் செய்ய வேண்டியிருப்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த விசித்திரமான நெருப்பின் நிறம் மேலும் அடர்த்தியாகி இறுதியில் முற்றிலும் தூய சிவப்பு நிறமாக மாறியது. அந்த மாற்றத்தை கண்ட ஜெயசமரன் தன் கைகளால் முத்திரைகளை மெதுவாக மாற்றத் தொடங்கினார். பிறகு பலவீனமான ஆனால் உறுதியான குரலில், பிரபஞ்ச அக்னி ஆயுதமே, தயாராயிரே என்று கத்தினான். அவனது குரல் அந்த சிவப்பு அக்னி உலகில் எதிரொலித்தவுடன் ஜெயசமரனுக்கு முன்னால் எரிந்து கொண்டிருந்த சிவப்பு நெருப்பு திடீரென்று வேகமாக வானத்தை நோக்கி பாய்ந்தது. பிறகு அடுத்த கணமே அந்த நெருப்பு முழுவதும் ஒன்றாக சேர்ந்து சிவப்பு நெருப்பினாலான ஒரு பெரிய அம்பாக உருமாறியது. அந்த அம்பு அளவில் பெரியதாக தோன்றவில்லை. ஆனால் அதன் உள்ளே மறைந்திருந்த அபாயகரமான சக்திகளை உணர்ந்த எவரும் நிச்சயமாக அழிவை மட்டுமே எதிர்பார்த்திருப்பார்கள். அந்த அம்பு முழுமையாக உருவாகுவதை பார்த்த தருணத்தில் அரக்க மூத்தவரின் உள்ளத்திலும் ஒரு அச்சம் எழுந்தது. ஏனெனில் ஜெயசமரனால் இவ்வளவு பயங்கரமான ஒரு தாக்குதலை தயார் செய்ய முடியும் என்று அவர் கனவிலும் நினைத்ததில்லை. இதற்கிடையில் ஜெயசமரன் அந்த மூத்தவரின் முகம் மாறுவதை கவனித்தார். அதனால் மிகவும் பலவீனமாக தோன்றிய அவனது முகத்தில்
ஒரு கடுமையான ஒளி தென்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த சிவப்பு அம்பு வானத்தை நோக்கி பாய்ந்தவுடன் அது பரிமாணங்களை கிழித்துக் கொண்டு அதிவேகமாக முன்னேறி செல்வதை அவன் பார்த்தான். பிறகு ஒரு நொடியில் அந்த அம்பு அரக்க மூத்தவரை நெருங்கியது. அப்போது அதன் அழிவுத்தன்மையை உணர்ந்த அந்த மூத்தவரின் உடல் மெதுவாக நடுங்கியது. ஆனால் அதே நேரத்தில் அவர் தனது உடலில் இருந்த அனைத்து சக்திகளையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தினார். அதன் மூலம் இறுதியாக அந்த கருப்பு சங்கிலிகளின் பிடியிலிருந்து விடுபட்டு எந்தவித தயக்கமுமின்றி அங்கிருந்து வெகு தூரம் நகரத் தொடங்கினார். ஏனெனில் அந்த சிவப்பு இரத்த அக்னி அம்பு தனக்கு கொடிய மரண ஆபத்தை தரக்கூடியது என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தார். ஆனால் ஜெயசமரன் அவர் இவ்வாறு ஓடுவதை பார்த்து சிரித்துக் கொண்டே, இனி இப்படி ஓடி எந்த பயனும் இல்ல மூத்தவரே, அந்த நேரம் எல்லாம் எப்பவோ போயிருச்சு என்றார். இந்த ஒரு தாக்குதலுக்கே தனது அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி விட்டோம் என்பது ஜெயசமரனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. அதனால் என்ன நடந்தாலும் அந்த தாக்குதல் தவறக்கூடாது என்ற எண்ணம் அவன் மனதில் உறுதியாக இருந்தது. ஏனெனில் அந்த அரக்க மூத்தவர் இந்த தாக்குதலிலிருந்து தப்பித்து விட்டால் ஜெயசமரனை மரணத்திலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. அந்த சிந்தனையுடன் ஜெயசமரன் உடனடியாக தன் இரு கைகளாலும் பல முத்திரைகளை உருவாக்கினார். அதே நேரத்தில் அவனது உடலுக்குள் மறைந்திருந்த உள் சக்திகளும் மெதுவாக வெளிப்பட தொடங்கின. இவ்வாறு செய்து கொண்டே அவன் சத்தமாக, அப்படியே வானில் உறைந்து போ என்று கத்தினார். போர் வீரன் சமரன் சீரீஸை கேட்க விரும்பும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன்.